வெம்பாவை திருப்பாவை ஒவ்வொரு நாளும் 2 பாடல்களுக்கு பொருளை சிந்தித்து கொண்டு வருகின்றோம். மாணிக்கவாசக பெருமானாக இருக்கக்கூடியவர் திருவண்ணாமலை தலத்திலிருந்து நமக்கு பாடி அருளி கொடுத்த திருவெம்பாவை. ஆண்டாள் பிராட்டியார் நமக்காக திருப்பாவை பாடி கொடுத்தது. பாவை பாடியது திருப்பாவை. ரொம்ப அற்புதமான இந்த பாடல்கள் ஒவ்வொரு பாடலும் பல ஆயிரம் கோடிக்கு சமம்னு சொல்லலாம். இதை பாடுறவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, இம்மையிலையும் மறுமையிலையும் பலன் தரக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னா அது இந்த திருவெம்பாவையும் திருப்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும். அதனால் பக்தர்கள் இதை படிப்பது ரொம்ப சிறப்பு, பாடுவது அதை விட சிறப்பு. ரெண்டும் செய்ய முடியலன்னா எந்த இடத்தில் பாடுகிறார்களோ அந்த இடத்தில் கேட்பது ரொம்ப சிறப்பு. அதனால தான் கேள்வி ஞானம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. கேட்பது ரொம்ப சிறப்பாக, பாடுறதை காட்டிலும் கேட்பது ரொம்ப சிறப்புன்றார். கேள்விக்கு ரொம்ப கேட்பதற்கு ரொம்ப ரொம்ப திருவருள் அதிகம்ன்றார். நாம் இறந்து விட்ட பிறகும் கூட இறந்து போகாமல் இருக்கக்கூடியதற்கு, செத்து போகாமல் இருப்பதற்கு செவி என்று இறைவன் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒன்று கேட்பது சிறப்பு. அதனால முழுமையாக இதையெல்லாம் நாம் கேட்பது ரொம்ப ரொம்ப சிறப்புன்றார். இப்போ மாணிக்கவாசக பெருமான் திருவெம்பாவை 5வது பாடல், நேற்றைய தினத்தில் 4வது பாடலில் நிறைவு செய்தோம். இந்த உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடியவள் வெளியில் எழுப்புகிற பொழுது அந்த பெண்கள்கிட்ட கேட்குறாங்க, எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குற பொழுது அதுக்கு அந்த உள்ளே இருக்கிற பெண் சொல்கிறா, எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குற பொழுது வெளியில் இருக்கக்கூடிய பெண் சொல்கிறா, வந்தவர்கள் அத்தனை பேரும் எண்ணிக்கையில் குறை இருந்தால் எண்ணி பார்த்துக்கோ, அப்படி எண்ணி பார்த்து விட்டு ஒரு வேளை எண்ணிக்கையில் குறை இருக்குமே ஆனால் மீண்டும் போய் நீ படுத்து தூங்கிக்கொள் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுவிட்ட பிறகு 5வது பாடலில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். மால் அறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள போக்கங்களே பேசும் பால் ஊறும் தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவு அறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய் கான் ஏழக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். இந்த 5வது பாடல். மால் அறியா நான்முகனும் காணா. நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, சில தலங்களுக்கு இப்போ திருப்பதிக்கே போனோன்னா கூட 300 ரூபாய் டிக்கெட் அப்படின்னு சொல்லி ரிசர்வேஷன் பண்ணி போகிறோம். பணம் இருக்கிறதுனால எல்லாராலையும் பார்க்க முடியுமா அப்படின்னா, இப்போ பணம் இல்லாதவர்களும் பார்க்கணுன்ற ஒரு கேள்வி வருது. அதனால் இங்கே சொல்லுகிற பொழுது மால் அறியா, திருமால் என்று சொல்லக்கூடிய பெருமாள் இந்த திருவண்ணாமலை தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியை காண முடியவில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ மால் அறியா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுலேயே இருக்குது. மால்னா ஒரு மொழியில் என்னது? டப்புன்னு அர்த்தம். டப்புன்னா அப்புறம் என்ன சொல்வீங்க? மாலு, டப்பு, பைசா, காசு, பணம், துட்டு, மணி. ஒரே ஒரு பணத்துக்கு இத்தனை பேர் இருக்கு இல்லையா? அது மாதிரி இங்கே சொல்லுகிற பொழுது 8 லட்சுமிக்கு நாயகன் யார்? இந்த பகவான் திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள். அந்த பெருமாள் என்று சொல்லக்கூடியவர் பணத்தினால் பார்க்க முடியவில்லை. அப்போனா என்ன அர்த்தம்? செல்வ செருக்கினால் பார்க்க முடியலன்னு ஒரு அர்த்தம். அப்போது நாமெல்லாம் கீ வரிசையில் நிற்காம சீக்கிரம், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஐபி தரிசனம்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் விவிஐபி தரிசனம்னு வாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு தரிசனம் போகும், ஸ்ட்ரைட்டாக அப்படின்னு ஒரு தரிசனம் போவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தரிசனத்தில் எல்லாம்
இறைவனை கண்டுவிட முடியுமா? உருவத்தை வேணும்னா பார்க்கலாம், சிலை சொரூபத்தை வேணுமானால் பார்க்கலாம், ஆனால் இறைவனுடைய திருவருளை பெற முடியுமான்னா முடியாது. விக்கிரகத்தை பார்க்கலாங்க, மூலவரை தரிசிக்கலாங்க, ஆனால் இறைவனுடைய பார்வை யார் மேலே இருக்குன்றது தான் முக்கியம். இறைவனை நாம் பார்க்குறோம், ஆனால் இறைவன் நம்மை பார்க்கணும் இல்லையா? நமக்கு இறைவனை தெரியும், ஆனால் இறைவனுக்கு நம்மை தெரியணும் இல்லையா? அந்த கால் கடுக்க நின்று, இந்த கால் கடுக்குமா, அப்படி நின்று எவர் ஒருவர் தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எளிமையான திருவருளை தருவாராம், சீக்கிரமாக தருவாராம். இந்த விவிஐபியில் போகிறோம் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாராம், கொஞ்சம் லேட்டாக தருவாராம். அப்போது பணம் இருந்து இறைவனை கண்டுவிட முடியுமான்னா முடியாது. அதே மாதிரி நான் ரொம்ப படிச்சுட்டேன், ஏன்னா எங்களை போன்ற சொற்பொழிவாளர்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் தலகணம் அதிகம். ஏன் தெரியுமா? எங்களை மாதிரி இருக்கிற சொற்பொழிவாளர்கள்லாம் கருவறைக்கு நேராக கூட்டு போய் தரிசனத்திற்கு விட்டுடுறாங்க. அதனால் எங்களுக்கெல்லாம் எல்லாம் லைனில் நிற்கிறா, நாம் மட்டும் சீக்கிரமாக போய் இறைவனை தரிசனம் பண்ணிடுறோம் அப்படின்ற ஒரு கர்வம் இருக்குது பாருங்க. எங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக கிடச்சிருமான்னா எது? இறைவன் திருவருள். அதனால் ரொம்ப படிச்சிட்டோன்றதுனால நாங்கள் சீக்கிரமாக தரிசித்துட்டோமானாலும் கூட எங்களுக்கு இறைவனுடைய திருவருள் கிடைத்து விடுமான்னா நிச்சயமாக இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்போது இறைவன் திருவருளை எதனால் பார்க்க முடியாது? ஒன்று பணத்தினாலும் பார்க்க முடியாது, கல்வி என்கின்ற ஒன்றினால் அதிகமாக படிச்சிட்டோன்றதுக்காகவும் பார்க்க முடியாது. அப்போது செல்வம் இருந்தால் கண்டுவிடலாமா? முடியாது. கல்வி அதிகமாக படிச்சுட்டு இருந்தால் முடியுமா? அதுவும் முடியாது. அதனால தான் இங்கே சொல்கிறாங்க முதல் வரியிலேயே, மால் அறியா நான்முகனும் காணா மலையினை. இன்னைக்கு நேற்று உற்பத்தியான மலை கிடையாது திருவண்ணாமலை. கிட்டத்தட்ட 5 லட்சம் ஆண்டு காலத்திற்கு முன்னதாக தோன்றிய மலையாக கருதப்படுகிறது. அப்போ 2 பேருக்கும், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை. என்ன சண்டை? யார் பெரியவர் என்கின்ற ஒரு சண்டை. அந்த கதையை ஒரு 2 வார்த்தையில் வச்சுட்டார். மால் அறியா நான்முகனும் காணா மலையினைன்றார். அப்போது திருமாலுடைய உந்தியில் இருந்து பிறந்தவர் நான்முகனாக இருக்கக்கூடிய பிரம்மதேவர். 2 பேரும் யார் பெரியவர்? படைக்கிற தொழில் பெரிதா, காக்கிற தொழில் பெரிதா? பிரம்மா சொல்கிறார், நான் படைச்சதுனால தான் உங்களால் காப்பாற்ற முடியுது. திருமால் சொல்கிறார், உன்னையே படைச்சது நான் தாண்டான்றார். 2 பேருக்கும் போட்டி வருது, சண்டை போடுறாங்க 2 பேரும். யார் பெரியவர், எவ்வளவு பெரியவர்? 2 பேரும் அப்படி சண்டை போடுகிற பொழுது, நான் தான் பெரியவர், நீ தான் பெரியவர். இந்த வீடாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், எந்த கோயிலாக இருக்கலாம், எங்கே போனாலும் விட்டு கொடுத்து போகிறவர் கெட்டு போக மாட்டார் என்கின்ற ஒரு ஐதீகம் உண்டு. அது குடும்பமாக இருக்கலாம், எந்த இடமாக இருக்கலாம். ஆனால் இங்கே விட்டு கொடுக்க இருவருமே தயாராக இல்லை. அப்படி இல்லாததுனால 1000 ஆண்டு காலம் சண்டை போட்டாங்க. 1 வருமா 2 வருஷமா யோசித்து பாருங்க, 1000 வருடம் சண்டை. இருவருக்கும் சண்டை நடக்குது. ஆனால் காண முடிஞ்சதான்னா காண முடியலை. யாரை? இறைவனை. 2 பேரும் சண்டை போடுகிற பொழுது இறைவன் ஜோதி சொரூபமாக ஒரு காட்சியை கொடுத்து 2 பேரும் திருமுடியையும் திருவடியையும் எவர் கண்டு வருகிறீரோ அவர் பெரியவர். 2 பேரும் பார்க்கலான்னு போனாங்க. ஒருத்தர் அன்னப்பறவையாக எடுத்து உயர 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 பறந்தார். படிச்சுட்டா எல்லாரும் பறக்கலான்னு நினைக்கிறாங்க. கல்வியை கற்றுவிட்டால் உலகம் முழுவதும் சுற்றலாம். ஆனால் கல்வியை கற்றதனால உலகம் முழுவதும் சுற்றிவிட்டால் எல்லாவற்றையும் அடைந்து விட்டோம் என்கின்ற அர்த்தம் அல்ல. அப்போ என்ன அர்த்தம்? கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, சரி. ஆனால் கற்றவருக்கு என்ன ஒரு பண்பாடு இருக்கணுமா தெரியுமா? பணிவு இருக்கணுமா? பணிவு இருக்கணும். நான் எவ்வளவு படிச்சுட்டேன் தெரியுமா, எனக்கு எவ்வளவு தெரியும் தெரியுமா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் இவர் அன்னப்பறவை சரஸ்வதியை நாவில் குடி வைத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இவருக்கு கொஞ்சம் கர்வம் அதிகமாக இருந்தது. உயர உயர பறந்தார், 1000 வருஷம் பறந்தார். திருமுடியை பார்க்க முடிஞ்சுதான்னா முடியலை. ஆனால் மதுரையில் இருக்கக்கூடிய மண்ணும்
திருவாரூரில் இருக்கக்கூடிய வாசற்படியும் இதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு தான். அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த திரு மண் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மதுரையில் இருக்கக்கூடிய மண் பார்த்தீங்கன்னா பாண்டியன் என்று சொல்லக்கூடிய மன்னனுக்காக வைகையை வர வைத்தார். அதில் பெரும் வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளம் வந்த உடனே இறைவனும் பின்னாடியே வரார். அருள் வெள்ளம் வந்தால் பின்னாடியும் திருவருளும் சேர்ந்து வருமா. சிவபெருமான் பின்னாடி வந்தார், பிட்டுக்கு மண் சுமக்கிறார். இந்த மண்கள் எல்லாம் சொல்லுதான், யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிடுச்சுன்னு. அப்போ இந்த மண் சொன்னது, திருவடியை தொட்டு விட்டேன், திருவடியை கண்டு விட்டேன். மண்ணுங்க எல்லாம் சந்தோஷப்பட்டது. எது? மதுரை மண் சந்தோஷப்பட்டது. ஆனால் அப்படி மதுரை மண் சந்தோஷப்பட்டதற்கு பிறகு அதுக்கு கொஞ்சம் வருத்தம். என்ன வருத்தம்? இறைவனுடைய கருணையினால் அங்கே சொல்லுகிற பொழுது அந்த மண் சொல்லுதான், மாலும் ஐயனும் காணாத திருவடியை நான் பார்த்துட்டேன். இப்போ அடுத்து சொல்லுதான், மால் காணாத திருவடியை கண்டுவிட்டோம், ஆனால் திருமுடியை இன்னும் பார்க்கலையே. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொன்னதான், எப்படி அந்த வைகை மண்ணை அடைப்பதற்கு அந்த இறைவன் சிவபெருமான் மண்ணை கொஞ்சம் வெட்டி எப்படியும் பாண்டு என்று சொல்லக்கூடிய அந்த கூடையை எடுக்க போகிறார். அதில் மண்ணை வச்ச உடனே எப்படியும் திருமுடியை பார்த்துருவோம். மதுரை மண்ணுக்கு அந்த பெருமை எது? திருவடியை பார்க்கிற பெருமையும் திருமுடியை பார்க்கிற பெருமையும் ரெண்டும் கிடைச்சிடுச்சு. இப்போ அது சொன்னது என்னது? மண்ணை வெட்டி இறைவன் சிவபெருமான் கூடையில் வைத்த உடனே அந்த சந்தோஷத்திற்கு அளவில்லையா. எதுக்கு? மதுரை மண்ணுக்கு. அதனால தான் எந்த தலத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு திருவிளையாடற் புராணம் என்று சொல்லக்கூடிய 64 திருவிளையாடலை செய்த ஒரு மண் அப்படின்னா மதுரையம்பதி. இன்னொரு சிறப்பும் இருக்கு அந்த மதுரையம்பதிக்கு. என்னது? எல்லா தலத்திலையும் சொந்த காலில் நிற்பார். அந்த மதுரையம்பதியில் மட்டும்தான் மனைவியினுடைய காலில் நிற்பார். இப்பயும் வீட்டுக்கு போன உடனே சில விருந்தாளிகள் கேட்பாங்க, என்னங்க மதுரை ஆட்சியா சிதம்பரம் ஆட்சியாம்பாங்க. மதுரை ஆட்சின்னா மீனாட்சி ஆட்சின்னு அர்த்தம். அந்த வீட்டில் பெண்ணினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். சிதம்பரம் ஆட்சின்னா சிதம்பரம் யார்? நடராஜருடைய ஆட்சின்னு அர்த்தம். இன்றைக்கும் அந்த கேள்வி கேட்பாங்க. அது மாதிரி மீனாட்சி அம்மையாருக்கு எங்கே பார்த்தாலும் அவருடைய காலிலேயே நிற்கிறாரே, இது நம்ம காலிலையும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு இறைவன் கருணையோடு என் காலில் ஊன்றி இடது காலை ஊன்றி வலது காலை தூக்குவார் மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான். அதனால் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய மண் இந்த திருமுடியையும் திருவடியையும் பார்த்தது. இப்போ ஒரு இடம் வந்து திருமுடியும் திருவடியும் பார்த்துடுச்சு. எது? மதுரையம்பதி. அதனால் நாம் எல்லாம் கூட மதுரைக்கு போனால் அந்த மண்ணை தொட்டு அப்படி கண்ணிலையாவது ஒத்திக்கணுமா. ஏன்னா சிவபெருமான் திருவடி பட்ட இடம், சிவபெருமானுடைய திருவடி பட்ட இடம் இல்லையா, கண்ணில் ஒத்திக்கணும். சரி, அதுக்கு அடுத்து எங்கன்னா திருவாரூர். திருவாரூர் வீதியில் நடந்து போகிறார். ஆனால் மண்ணுக்கு திருவடி படக்கூடிய பாக்கியம் கிடச்சிது, ஆனால் திருமுடியை பார்க்குற பாக்கியம் கிடச்சிதான்னா திருவாரூருக்கு இல்லை. பிறந்தால் திருவாரூர். இன்னைக்கும் அனைத்து ஜீவன்களும் 84 லட்ச யோனி பேதமும் திருவாரூரில் மரம் செடி கொடி புல் பூண்டு அங்கே பிறக்க இருக்கக்கூடிய பேய்க்கு கூட முக்தி கிடச்சுடுதான். எங்கே? திருவாரூரில். நம்மளுடைய மருமகளுக்கெல்லாம் மகளுக்கெல்லாம் டெலிவரி வேணால் அங்கே பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முக்தி கிடைக்குது. ரொம்ப சிறப்பு இல்லையா? முக்தின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால் முக்தி கிடைக்குது. இப்போ திருவாரூரில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக தோழமை பூண்டு பறவையார் என்று சொல்லக்கூடிய அம்மையாரிடத்தில் ஊடல் என்று சொல்லக்கூடியது நடந்திருக்கின்றது. 2 பேருக்கும் சண்டை. என்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டீங்களே, ஆனால் அந்த திருமணத்துக்கும் யார் சம்மதம் கொடுத்தா? சிவபெருமான் தான். இப்போ சிவபெருமான் இடத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாலை பாடலை, எதை? பூமாலை சாத்திட்டார். ஆனால் மாலை பாடலை. ஏன் பாடலை? பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா என்கின்ற அந்த பாடலை கேட்டு மயங்கிட்டாராம். யார்? சிவபெருமான். இப்போ அந்த தமிழ் என்று சொல்லக்கூடியதை இவரால் கேட்க முடியலை, செந்தமிழை கேட்க முடியலை. அப்படி கேட்க முடியாத காரணத்தினால் நினைக்கிறார், சுந்தரா கொஞ்சம் பாட. அட போங்க சுவாமி,
நானே ரொம்ப கவலையில் இருக்கேன். ஏன் என்ன ஆச்சு? என் மனைவி என்கிட்ட பேசலை சுவாமி, சண்டை, 2 பேருக்கும் ஊடல், 2 பேரும் என்ன வீட்டில் சண்டைன்னா எங்கேயாவது நிம்மதியாக இருக்க முடியுமா? அண்ணா இங்கெல்லாம் மெட்ராஸில் சண்டை வந்தால் என்ன பண்ணுவா? எல்லோரும் பீச்சுக்கு போய் உட்காந்துப்பா. இல்லையா? அப்படியும் இல்லைன்னா அடையார் பெரியபாளையத்தம்மன் கோயிலில் வந்து உட்காந்துப்பா. சண்டை பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் அங்கே போய் உட்காந்துப்பாங்க இல்லையா? அது மாதிரி இப்போ இவருக்கு ரொம்ப வருத்தம். இவர் தான் சம்மதம் சொன்னார், நாம 2வதாக ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இப்போ என்னென்னா முதல் மனைவி கோவித்து கொண்டிருக்கிறாள், அவளுடைய ஊடலை எப்படி தவிர்ப்பது? சுவாமி நான் பாடணுமானா நீங்கள் போய் என் மனைவி இடத்துல சமாதானம் பேச போங்கன்னார். சிவபெருமான் போனார். போன உடனே சமாதானம் ஆனாலா? இல்லை. திருப்பி வந்து சொன்ன, அப்பா அவள் சமாதானம் ஆகலைன்னார். அவ்வளவுதானா உங்களுடைய சாமர்த்தியம்? அவ்வளவுதானா சுவாமி? அப்போனா நான் தமிழ் பாட மாட்டேன்னா. மறுபடியும் இவருக்கு ஆசை, தமிழ் மேலே உள்ள பற்று, என்ன பண்ணுறது? அதனால் திருப்பி மறுபடியும் எங்கே போனார்? மறுபடியும் 2வது முறையாக நடந்தாராம். அந்த நடந்து வாசற்படி உள்ளர போகிற பொழுது பறவையாரனுடைய வாசற்படி நினைத்ததான், என்ன நினச்சதான்? திருவாரூர் மண் நினைத்தது திருவடியை கண்டுவிட்டேன் என்று. ஆனால் வாசற்படி என்று சொல்லக்கூடியது, பறவையாரனுடைய வாசற்படி என்று சொல்லக்கூடியதை கண்டுவிடும் பொழுது அந்த வாசற்படி நினைத்ததான், மாலுக்கும் அயனுக்கும் கிடைக்காத இந்த மலையனுடைய திருவடியையும் திருமுடியையும் நான் கண்டேன். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அற்புதமான விஷயம். அதனால் வள்ளலார் சொல்கிறார், இந்த மாலும் அயனும் காணாத மலை திருவண்ணாமலைன்னு சொல்கிறாங்களே, திருவாரூர் தலத்துக்கு போய் பறவையாரனுடைய வாசற்படியில் நின்றிருந்தால் மாலும் அயனும் ஒரு செகண்டில் என்ன பார்த்துருக்கலாம்? திருவடியையும் பார்த்துருக்கலாம், திருமுடியையும் பார்த்துருக்கலாம். ஆனால் என்ன கிடைக்கல? பறவையாரனுடைய வாசற்படி செய்த புண்ணியத்தை திருமாலும் நான்முகனும் செய்யலை. ஏன்? நான் என்கின்ற கர்வம். இப்போ இதிலிருந்து நமக்கு மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறார்? அதிகமான செல்வம் இருந்து விட்டால் கர்வத்தில் இருக்க வேண்டாம், அதிகம் படித்து விட்டாலும் கர்வத்தில் இருக்க வேண்டாம். இந்த 2னாலும் அடைய முடியாதது எது? அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே. சிவபெருமானை அன்பு என்கின்ற ஒன்றினால் மட்டும்தான் அடைய முடியும். அதை தான் இந்த முதல் வரியில் சொல்கிறாங்க. மால் அறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள போக்கங்களே பேசும் பால் ஊறு தேன்வாய் படிரி கடை திறவாய். இப்போது நம்ம எல்லாம் பேசிக்கிற பொழுது என்ன சொல்கிறோம்? நேற்றைக்கு இவ சொன்ன மாலும் அயனும் காணாத மலையை நாம் பார்த்துடுவோன்னு. இதெல்லாம் என்னென்னா நம்ம மனசை நாமே என்ன படுத்திக்கிறோமா? ஆறுதல் படுத்தி சொல்லி கொள்ளக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். ஆனால் இறைவனை காண முடியுமான்னா எளிமையான முறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் காட்சி கொடுக்கிறார். ஆனால் கர்வத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு காட்சி கிடையாது. அதை இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உள்ள போக்கங்களே. இந்த உள்ளத்தில் என்ன நினைக்கிறோம்? நாமெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் பார்க்க முடியுமான்னா முடியாது. ஏன்? அது சொல்கிறார், அவங்களே 1000 வருஷம் தவம் இருந்து காண முடியாததை நம்மளால் கண்டுட முடியுமா? 2 பேரும் 1000 வருஷம் என்ன பண்ணாங்க? வராக அவதாரம் எடுத்தார். ஒருத்தர் அன்னப்பறவையாக எடுத்தார். இருவரும் பார்க்க முடியல. ஜோதி சொரூபத்தை காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து திருமுடியையும் திருவடியையும் தேடினும் காண கிடைக்கல. அப்போ கர்வம் என்று சொல்லக்கூடியது யார் நீங்கியது? 8 லட்சுமியின் நாயகனுக்கு நீங்கியது. அவர் சொன்னார், சுவாமி உங்கள் திருவடியை என்னால் பார்க்க முடியல சுவாமி, அதனால் என் மனதில் இவ்வளவு காலம் நான் என்ன பண்ணிட்டேன்? வேஸ்ட் பண்ணிட்டேன், காலத்தை வீணாக போக்கிவிட்டேன், மன்னியுங்கள். யாருக்கிட்ட? சிவபெருமான் கிட்ட சொல்கிறார், சுவாமி என்னை மன்னிச்சிருங்க, 2000 வருஷத்தை நான் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால் சுவாமி நானே சிறியவன், என் வயிற்றில் பிறந்த அந்த நான்முகனே பெரியவனாக இருக்கட்டும், விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டோம். ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம், அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம், நிதானத்தை விட 1,00,00,000 மடங்கு சிறந்தது சமாதானம். அப்போ யோசித்து பாருங்க, சமாதானமாக போனால்
கோடி மடங்கு சிறந்தது. விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டோம். அதனால் திருமால் விட்டு கொடுத்துட்டார். சிவபெருமான் சொல்கிறார், உனக்கே பூமியில் உருவ வழிபாடு உண்டாகட்டும். அதனால தான் விதவிதமான அலங்காரம். யாருக்கு? பெருமாளுக்கு விதவிதமான அலங்காரம். எதனால் செய்து பார்க்குறோம்? அபிஷேக பிரியர் சிவபெருமான், அலங்கார பிரியர் திருமான். அப்போ அப்படிப்பட்ட விதவிதமான அலங்காரங்களை பண்ணி பார்க்கிறோம். யாருக்கு? திருமாலுக்கு. அந்த வரத்தை கொடுத்தார். இவர் தாளம்பூவை பொய் சாட்சிக்கு அழைத்தார். தாளம்பூ கடைசியில் சிவபெருமானுடைய பூஜையில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு சாபத்தை சிவபெருமான் கொடுத்தார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு புராணம். இருந்தாலும் இந்த இடத்துல நினைவுபடுத்தும் விதமாக மாணிக்கவாசக பெருமான் நமக்கு அந்த பாட்டை அருளி கொடுத்திருக்கிறார். இப்போ மாலும் ஐயனும் காணா மலையினை சொன்ன, அதுக்கடுத்து நம் போல் அறிவோம். நாம் எல்லாம் அறிஞ்சிட்டோன்ற ஒரு மனசுக்குள்ள எண்ணங்கள் இருக்குது. ஆனால் முடியுமான்னா முடியாது. நீ நினச்சிக்கிட்டு இருக்க மாலும் ஐயனும் காணாத மலையினை நான் பார்த்துட்டேன்னு நீ நினைக்கிற, அது அல்ல. பால் ஊரு தேன் வாய். இந்த பேசுகிற பொழுது தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, மனசுக்குள்ளே வஞ்சனை வச்சுட்டு இருப்பாங்க. இந்த உள்ள வெளியில் பேசுகிற பொழுது ஐயா வணக்கம்பாங்க. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறவங்க. அப்படி பேசக்கூடிய ஒன்று. இங்கே நேற்றைய தினத்தில் அந்த பெண் சொன்னா, உள்ள தூங்கி கொண்டிருக்கிற பெண் சொன்னா, அத்தன் ஆனந்தன் அமுதன்னு சொன்னான். நான் தான் முதல்ல எழுப்புவேன்னு சொன்னான். ஆனால் இன்னைக்கு பார்த்தா இன்னும் எழுந்து வரல. அப்போது நேற்றைய தினத்தில் சொன்ன வார்த்தை எங்கே போச்சு? காணாமல் போச்சு. அதனால் இன்றைக்கும் எழுந்து வராமல் இருக்கிறாய். அதனால் நேற்றைக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் காற்றோட காற்றாக போகிவிட்டதோ. அதனால் பால் ஊர் தேன் வாய். பேசுகிற வார்த்தை மட்டும்தான் தேன் மாதிரி இருக்குது. இன்னும் கதவை திறந்த பாடில்லை. அதுக்கு அடுத்து சொல்ல, கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவு அறியான். அறிவால் ஆண்டவனை அறிந்து விட முடியுமான்னா முடியாது. அப்போனா என்ன அர்த்தம்? அறிவதற்கு பெரிதானவன் யாரு? 33 தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் காண கிடைக்காத ஒரு பெருமான் நமக்காக எளிய வருவார். எப்போ? இந்த மார்கழி மாதத்தில் எளிமையாக வீடு வீடாக திருவருளை தரவல்ல ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். அதனால சொல்றா, கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி. எளிமையான திருவருளை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். அதனால் வீதிகள் தோறும் நாம் என்ன பண்ணுறோம்? அந்த சிவபெருமானுடைய பாடலை பாடுறோம். அந்த சிவபெருமானுடைய பாடலை பாடுகிறோம். அப்போது அந்த பாடல் பாடிக்கொண்டே வருகிற பொழுது தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்ற மனத்தமர்ந்த தெய்வம், மலரடியின் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம். நான் எண்ணியவாறு நான் என்னென்ன மனசில் நினைக்கிறேனோ அவ்வளவையும் கொடுக்க வல்ல ஒரு தெய்வம். வள்ளலார் சொல்கிறார், நான் எண்ணியதை எண்ணியவாறு தரக்கூடிய ஒரு தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் வீதிகள் தோறும் இந்த மார்கழி மாசத்துல இல்லங்கள் தோறும் தன்னுடைய கருணை மழையை பொழிவதற்கு அவர் வர இருக்கிறார். அப்பேற்பட்ட பெருமானை நாம் எல்லாம் பாடின்னு இருக்கிறோம். ஆனால் இன்னும் உன்னுடைய கடை எதை திறக்கலை? கதவை திறக்காமலேயே உள்ளே இருந்தவாறே பேசி கொண்டிருக்கின்றாயே அப்படின்னு சொல்கிறாங்க. சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் கான். இந்த சிவபெருமானை நாங்கள் இவ்வளவு சத்தம் போட்டு பாடுறோம். அப்படி பாடியதை கேட்ட பிறகு இன்னொன்று என்னென்னா, சிவபெருமானுடைய வேதம் சொல்லி கொண்டிருக்கிற பொழுதோ அல்லது பாடல் பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுதோ இந்த காதுகளை பொத்தி கொள்ளக்கூடாது. இந்த காதை எப்பயுமே என்ன பண்ணணும்? சிவாச்சாரியார்களோ பட்டாச்சாரியார்களோ மந்திரம் சொல்லும்போது செவி கொடுத்து கேட்கணும். ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த மந்திரம் நமக்கு வாயில் நுழையாதது, இன்னொன்று அந்த மந்திரத்துக்குரிய அர்த்தம் நமக்கு தெரியாதது, அதை கேட்டு நமக்கு என்ன பயன் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் அர்த்தம். நீங்கள் செவி வழியாக கேட்டாலே அதனுடைய அர்த்தம் புரியாவிட்டாலும் கூட, அதனுடைய பொருள் தெரியாவிட்டாலும்
எக்காரணத்தை கொண்டும் அந்த மந்திரம் கேட்பதனுடைய பலன் என்று ஒன்று இருக்குது. இப்போது 100% அப்படின்னு சொல்கிறத விட பொருள் தெரிஞ்சு பாடினா, இப்போ இந்த பாட்டுக்கெல்லாம் ஏன் வருஷந்தோறும் பொருள் சொல்கிறோம், ஏன் வருஷந்தோறும் இந்த பாட்டுக்கெல்லாம் நம்ம பாடி பார்த்து பொருள் சொல்கிறோன்னா, அதனுடைய பொருள் அறிந்து பாடினால் தெரிந்தால் நமக்கு 100% பலன் கிடைச்சிடுது. இல்லையா, பொருள் தெரியலை, ஆனால் பாட்டு மட்டும் யாரோ பாடுறாங்க, ஆனால் அதை கேட்குறோம். அப்படி கேட்பதற்கு நமக்கு ஒரு பலன் கிடைக்குது. அதனால் கேட்பது ரொம்ப சிறப்பு. அதனால் இங்கே சொல்லுகிற பொழுது ஓலம் இடினும், இந்த ஓலம் இடினும் என்ன அர்த்தம், ரொம்ப சத்தம் போட்டு சொல்கிறாங்க. என்னென்னு, ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், அபாயம் யாவும் போம் சிவாய நம ஓம். சத்தம் போட்டு பாடுகிற பொழுது அந்த பஞ்சாட்சர மந்திரம் காதில் விழுந்ததற்கு பிறகு உறக்கம் வரலாம, தூங்கலாம, அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்கலாமா? ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. எங்கே மேடம் மார்கழி மாதம்னா அப்போ தான் நல்ல தூக்கம் வருது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் சூரிய உதயத்திற்கு முன்னதாக எழுந்து வாசலில் ஒரு 2 மலர் வச்சிடணும். சாதாரண மல்லியாக இருக்கலாம், முல்லையாக இருக்கலாம், ரோஜாவாக இருக்கலாம், ஏதோ வாசற்படியில் ஒரு 2 பூவை வச்சுட்டு என்ன பண்ணோம், 2 விளக்கு ஏற்றணும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அப்படியாவது சொல்லணும். எதுவுமே தெரியலன்னா கூட பரவாயில்ல, சிவாய நம. இல்லையா, ஒரு குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள், இல்லை ஒரு பிள்ளையாரை நினைங்க, ஒரு முருகப்பெருமானை நினைங்க, ஒரு ராமரை, ஒரு ஆஞ்சநேய சுவாமிகளை, ஒரு கிருஷ்ணரை, ஏதேனும் ஒரு நாமத்தை நினைத்து அந்த 2 விளக்கை ஏற்றி வச்சுட்டு எங்களுடைய துன்பம் அத்தனையும் போக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் கவனிக்கலாம். ஆனால் அப்படி செய்யவே நமக்கெல்லாம் என்ன தோண மாட்டேங்குது, சோம்பேறித்தனம். இன்னொன்று, ஏற்றினா கிடைச்சிட போதான்ற நம்பிக்கை இல்லாதத்தனம். இன்னொன்று, யாரோ இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிட்டா, விடியற் காத்தால் தூங்குறத விட்டுட்டு 10 மணி வரைக்கும் நன்னா தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதை விட்டுட்டு இதெல்லாம் போய் யார் கண்டுபிடிச்சா? இன்னொரு என்கிட்ட ஒரு சில பேர் கேட்டா, வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இதெல்லாம் செய்கிறாங்களா? ஆமாம், வெளிநாட்டில் பிறந்தது வேறு, இந்த நாட்டில் பிறந்திருக்கக்கூடியது வேறு. அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் பிறந்தவா அடுத்த ஜென்மத்தில் ஏதாவது பிறப்பா. அங்கே ஒருவனுக்கு ஒருத்தி கிடையாது, அங்கே பல வகையில் பல வாடி எப்படினாலும் வாழலாம். ஆனால் இங்கே அப்படியே இல்லையே, இப்படி தான் வாழ வேண்டும் என்ற ஒரு உரைமுறை இருக்குது. இப்போ நம்மளுடைய இந்து மதத்தினுடைய பண்பாட்டை பல அயல் நாடுகள் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதான் நிஜமும் கூட. பல அயல்நாட்டுகளில் இப்போ நம்ம கடைபிடிச்சிட்ருக்காங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை ஓலம் இடினும் உணராய் கான் ஏழ குழலி பரிசேலோர் எம்பாவாய். அப்போனா என்ன அர்த்தம், சிவபெருமானுடைய திருநாமத்தை கேட்டுவிட்ட பிறகும் கூட இன்னும் உன்னுடைய கதவை திறக்காமல் இருக்கின்றாயே என்று சொல்லி இந்த 5வது பாடலை யாரு நிறைவு செய்கிறார். 6வது பாடல் என்று சொல்லக்கூடியது தொடங்குகிறார். அந்த 6வது பாடலில் சொல்றார், மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்றலும் ஞானமே போன திசை பகராய். இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவு அறியான் தானே வந்து எம்மை தலை அழித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கலல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே ஊரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய். இங்கே சொல்கிற பொழுது மானே நீ நென்னலை, அப்போ சொல்கிற பொழுது அழகிய கூந்தல் உடையவளேன்னு அர்த்தம், கேசம்னு அர்த்தம், நென்னலைன்னா முடின்னு ஒரு அர்த்தம். இப்போது அழகிய கூந்தலை உடைய பெண்களுக்கே அழகு எது? கூந்தல் தான் அழகு.
எல்லா பெண்களும் ஆண்கள் போல் கிராஃப்ட் வெட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? எல்லாம் இப்போ அப்படி வெட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு. ஆனால் அப்படி இருந்தால் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேலை மிச்சம் இல்லை? அதில் இருக்கக்கூடியதெல்லாம் சிக்கெடுத்து அதுக்கப்புறம் அதை போட்டு அதை பின்னி, அதெல்லாம் இப்போ கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அதுவும் நம்ம சென்னையில் இல்லவே இல்லை. ஏதோ ஒரு சில பேர், அந்த காலத்து பெண்கள் தான் என்ன பண்ணுறா, இந்த தலையில் பின்னல் போட்டு பின்னுவதெல்லாம் அந்த காலத்து பெண்கள். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, பெரும்பாலும் லூஸ் ஏர், ஃப்ரீ ஏர் அப்படி தான் விடுறா எல்லாமே. ஆனால் பெரும்பாலும் அந்த பின்னல் போடுற வேலையெல்லாம் கிடையாது பெரும்பாலும். ஆனால் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், அழகிய திருமுடி என்று சொல்லக்கூடிய திருமுடியை உடையவளே, இந்த கூந்தலை உடையவளே, நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன். நானே எழுப்புவேன்னு சொன்னியே, என்றாலும் என்ன சொல்கிறா, என்றாலும் ஞானமே போன திசை பகராய். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நேத்தைக்கு என்ன சொன்னாய், நான் வந்து எழுப்புவேன்னு சொன்னேன், ஆனால் இன்றைக்கி வந்து எழுப்புனியா? இல்லை, இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாய். அது மட்டும் இல்லை, சொல்லிய வார்த்தை எந்த திசைக்கு போனது? கிழக்க போனதா, மேற்க போனதா, தெற்க போனதா, வடக்க போனதா? எந்த திசை போனதுன்னு தெரியலை. அது கடிச்சு சொல்கிறா, என்ன சொல்கிறா, போன திசை பகரா இன்னும் புலந்தின்றோ, இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை. அது கடுத்து சொல்கிறா, வானே நிலனே பிறவே அறிவு அறியான். இங்கே சொல்கிற பொழுது சொல்கிறா, வானே, இந்த வானமாக இருக்கக்கூடியது யார்? சிவபெருமான். நிலனே, அவர் தான் என்னவாகிற ஆகாயமாக இருக்கக்கூடிய பெருமான். அது என்ன தலம்? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு தலம் இருக்குது. என்ன தலம் அது? சிதம்பரம் என்று சொல்லக்கூடியது தான் ஆகாய தலம், ஓப்பன் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. திறந்த வெளியில் இருக்கும். முதல்ல தீபாராதனை எங்கு காட்டப்படும் அப்படின்னா, திறந்த வெளிக்கு தீபாராதனை காட்டப்பட்ட பிறகு நடராஜ பெருமானுக்கு காட்டி அதற்கு பிறகு நமக்கு கொண்டு வந்து காட்டுவாங்க. இது இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறது. அதனுடைய சிதம்பர ரகசியம் என்று ஒன்று உண்டு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன்றுமில்லாத வாழ்க்கைன்னு அர்த்தம். இந்த வாழ்க்கை கொண்டு வந்தது ஏதாவது இருக்குதா? கொண்டு போகிறது ஏதாவது இருக்குதா? இடைநடுவே வர்றது தான் எது? அப்பன் அம்மன். எது? அம்மை அப்பன், அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும். அதே மாதிரி அண்ணன் தம்பி உற்றார் உறவினர்கள், மனைவி கணவன் பிள்ளை பேரன் பேத்தி, இருக்கக்கூடிய எல்லா தலைமுறையுமே அதே தான். சரி, நாம் அனுபவிக்கக்கூடிய ஏதாவது நம்ம கூட வரப்போகுதா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் ஒருத்தரும் வரமாட்டார். அதனால தான் சொன்னார், பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்துர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. நாம இறைவனை மறக்காம இருந்தா இறைவன் நம்மை மறக்க மாட்டார். நாம் இறைவனை மறக்காமல் இருக்கணும். நான் ஏற்கனவே கூட ஒரு முறை சொன்னேன், என்னென்னு, நடந்து போகிற இருந்த பக்தி காரில் போகும்போது கிடையாது இல்லையா? காரில் போகும்பொழுது இருக்கக்கூடிய பக்தி ஃப்ளைட்டில் போகும்போது கிடையாது இல்லையா? அப்போவும் என்ன நினைக்கணுமா? நடந்து போகிற பொழுது அந்த இறைவனை கண்ணார கண்டு மனதார வாழ்த்திய பொழுது அந்த இன்பம் என்னவாக இருந்ததோ அதே மாதிரி 4 வீலர் அல்லது ஃப்ளைட் எதில் போனாலும் அந்த பக்தி மாறக்கூடாது. அதை அந்த அளவுக்கு உயர்த்தியது யார்? இறைவன். அதனால் மறக்கக்கூடாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இங்கு சொல்றார். நேற்றைக்கு நீ சொன்னாய். இந்த பெண்கள் பேசுகிற பொழுது சொல்கிறாங்க, இந்த வெளியிலிருந்து எழுப்பக்கூடிய பெண்கள் சொல்கிறாங்க, பெண்ணே உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து சொல்கிறாங்க, நேற்றைய தினத்தில் எங்களை வந்து எழுப்புவேன்னு சொன்னாய், ஆனால் இன்றைக்கி வந்து நீ எழுப்புனியா? இன்னும் எழுப்பலை. அது மட்டும் இல்லை, உனக்கு கொஞ்சமாவது வெக்கப்பட வேண்டாம? பெண்களுக்கு என்ன முக்கியம்? வெக்கப்படணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, அவங்க வீட்டில் ஏற்கனவே எல்லா ஆம்பளை பசங்க ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த குழந்தையே ஆண் மாதிரி வளர்த்துட்டாங்க, ஆண்களோட ஆண்களாக வளர்த்துட்டாங்க. அந்த பெண்ணுக்கு வெக்கப்படவே தெரியாது. அப்படி வெக்கப்பட தெரியாத காரணத்தினால அந்த பெண் வந்து ரொம்ப ஆண் மாதிரி வளர்ந்துட்டு கல்யாணம் பண்ணியும் கொடுத்துட்டாங்க.
அந்த கல்யாணமான போன வீட்டில் அவருடைய கணவர் அந்த அம்மாவினுடைய கணவர் சொல்கிறார், ஏம்மா பெண்கள் இப்படியெல்லாம் போகக்கூடாது, இப்படியெல்லாம் வரக்கூடாது, கொஞ்சமாவது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இருக்கணும், கொஞ்சமாவது வெக்கப்பட தெரிஞ்சுக்கணும், அதுவும் கல்யாணம் ஆன புதுசு, எல்லாம் என்னுடைய ஃப்ரெண்டுங்க வந்திருக்காங்க, கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் நீயா நேராக வந்து என் பக்கத்தில் அப்படியே சரிசமமாக உட்காருகிறாய், கொஞ்சமாவது வெக்கப்படணும் அப்படின்னாங்க. எதுக்கு மாமா வெக்கப்படுறதுன்னு அவ கேட்டா. எல்லாற்றுக்குமே பெண்கள் வெக்கப்படணும்னு அவர் சொல்லிட்டார். எல்லாவற்றிற்கும் பெண்கள் வெக்கப்படணும்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ஒன்றும் சரி அப்படியா, காஃபி கொண்டு வந்து கொடுத்தா வெக்கப்பட்டா, சமையல் சாப்பாடு போட்டால் வெக்கப்பட்டா, எல்லாத்துக்கும் வெக்கப்பட்டாங்க. அந்த காலத்தில் வந்து மாமியார் வந்து இந்த சேந்து கிணறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிணற்றில் தண்ணி இறைச்சி அந்த காலத்தில் வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ அந்த இறைத்து கொண்டு இருக்கிற பொழுது கால் வழுக்கி போய் கிணத்துல விழுந்துட்டாங்க மாமியார். விழுந்ததுக்கு பிறகு இந்த அம்மா சொல்கிறா, ஏங்க என்னம்மா எனக்கு வெக்கமாக இருக்குதுங்க. இல்லைம்மா வெக்கப்படாமல் சொல்லுமா. இல்லைங்க எனக்கு வெக்கமாக இருக்குதுங்க. இல்லைம்மா வெக்கப்படாமல் சொல்லுமா. எதுக்கு உனக்கு வெக்கம்? இல்லைங்க அந்த விஷயத்தை நான் எப்படிங்க என் வாயால் சொல்கிறது? ஒரு 1/4 மணி நேரம் இப்படியே சொல்கிறா, வெக்கப்படாமல் சொல்லுமா. அடைச்சி சொல்லு அப்படின்னார் வீட்டுக்கார். எவ்வளவு நேரம் தான் இப்படியே வெக்கப்பட்டுருப்பேன்? ஒன்றும் இல்லைங்க, உங்கள் அம்மா இருக்காங்களே அவங்க கால் தவறி கிணத்துல விழுந்துட்டாங்க. அடிப்பாவி, ஏண்டி எப்போ விழுந்தாங்க? நான் உங்ககிட்ட சொல்ல வந்த பாருங்க, வெக்கப்பட்டுட்டு அதுக்கு முன்னாடியே அவங்க விழுந்துட்டாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது வெக்கம். எங்க ஒரு காலத்தில் கல்யாணம் என்று சொல்லுக அந்த ஸ்டுடியோ வீடியோ எடுப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த பெண் இப்படி குனிஞ்சிக்கிட்டே இருப்பாள். இந்த பக்கத்தில் யாராவது அந்த என்னந்த வீடியோ எடுக்கக்கூடிய அவர் சொல்வார், ஏம்மா இந்த கொஞ்சம் நிமிந்து பாருமா, இந்த கழுத்தை இப்படி தூக்கி விட்ட ஒரு காலம் இருந்தது. இந்த வெக்கத்திற்கு எவ்வளவு உதாரணம் கொடுக்குறாங்க பாருங்க, இப்படி தூக்கி விட்டாங்க. இப்பெல்லாம் அங்கே ஒரு பாட்டுக்கு என்ன நடந்துட்டுருக்கோம், வீடியோ கவரேஜ் ஒரு பக்கம் நடக்கும், ஒரு பக்கம் ஃபோட்டோ எடுப்பாங்க, இவங்க ஒரு பக்கம் செல்ஃபி எடுப்பாங்க. எப்போ ஆகிறதுக்கு முன்னாடியே திருமாங்கல்யம் கழுத்தில் ஏறதுக்கு முன்கூட்டியே முடிஞ்சு போகுது. அது மாதிரி இங்கே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறா, போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோய் என்றாலும் ஞானமே போன திசை பகராய். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா? சொல்லிட்டு அதுக்கடுத்து இன்னும் உனக்கு பொழுது விடியவில்லையா? வானே நிலனே பிறவே அறிவு அறியான். அவர் சொல்லும்போது சொல்லிட்ட, அம்மா இந்த பூமியாக இருக்கக்கூடிய பெருமான் மண் தலம் எது? காஞ்சிபுரம். தரிசித்தால் சிதம்பரம், அதுதான் ஆகாய தலம். அதுக்கு அடுத்தாக இருக்கக்கூடியது நெருப்பு தலம், அதுதான் இந்த திரு அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய நெருப்புக்கு உரிய தலம். நீர் என்று சொல்லக்கூடியது திரு ஆனைக்காவல் நீர்த்தலம். வாயு என்று சொல்லக்கூடியது திரு காளகஸ்தி என்று சொல்லக்கூடிய திருக்காலத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வந்து பஞ்சபூத தலங்கள். அப்போ பஞ்சபூத தலங்களில் இருக்கக்கூடிய பெருமான் யாருன்னா சிவபெருமான். அதனால தான் இங்கே சொல்கிற பொழுது சொல்றார், வானே நிலனே பிறவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? வானமாக இருக்கக்கூடிய பெருமானும் சரி, நம்மை பிறக்க வைக்கக்கூடிய பெருமானும் சரி, நிலனாக இருக்கக்கூடிய பெருமானும் சரி, அறிவு என்று சொல்லக்கூடியதை தரக்கூடிய பெருமானும் சரி, முக்தி என்கின்ற ஒன்று தரவல்ல பெருமானும் சரி. 5 தொழில் யார் செய்கிறது? சிவபெருமான் செய்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமானாக இருக்கக்கூடிய பெருமானை தானே வந்து எம்மை தலை அழித்து, எல்லா கடவுளும் கூப்பிட்டாதான் வருவார், சிவபெருமான் கூப்பிடாமையே வருவாராம். மனசில் நினைச்சாலே வந்துடுவாராம். எளிமையான வரக்கூடிய ஒரு பெருமான். பொன்னும் மெருகை பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மை என்று எரிவொன்னா எம்மானை, எளிய வந்த பிரானை. எளிமையாக வரக்கூடிய ஒரு பெருமான். அப்போ இங்க சொல்ற பொழுது சொல்றார், தானே வந்து எம்மை தலை அழித்து ஆட்கொண்டருளும். அப்ப பாருங்க,
எளிமையாக வரக்கூடிய ஒரு பெருமான் அவராகவே வந்து திருவருளை தர இருக்கிறார். அப்போ அந்த கடவுளை நாம் எவ்வளவு நேரம் பாடணும், எவ்வளவு நேரம் அவருக்கு அன்பு செலுத்தணும், அந்த இறைவனை எப்படியெல்லாம் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த பெண்கள் சொல்கிறாங்க, வெளியில் இருக்கிற பெண்கள், இந்த உள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் இன்னும் எழுந்து வரல. வான்வார் கலல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய். அது மட்டும் இல்லை, நான் மட்டுமா பாடுறேன், 33 தேவர்கள் பாடுறாங்க. யாரு? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் பாடுறாங்களாம். யாரை பாடுறாங்க? இந்த சிவபெருமானை பாடுறாங்க. என்னவாக பாடுறாங்க? விண்ணுலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் பாடுறாங்க, மண்ணுலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் பாடுகிறார்கள். 14 உலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் சிவனே 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 என்று ஒன்று சிவான்னு சொல்றாங்க, இல்லை சிவாயன்னு சொல்றாங்க, இல்லையா ஓம் நம சிவாய என்று பஞ்சாட்சர மந்திரத்தை சதா சர்வகாலமும் நான் மட்டும் சொல்லலை, வானவர்களும் பாடுறாங்க. ஏன்? மாதங்களில் நான் மார்கழி, 33 தேவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு விடியற்காலை பொழுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பூமியில் இருக்கக்கூடியவர்கள் பாடுகிறார்கள், வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களும் பாடுறாங்க. அதனால தான் இங்கே சொல்கிறார், வானே நிலனே பிறவே அறிவு அறியான். என்ன சொல்லிட்டேன்? வானத்தில் இருக்கிறவங்களும் பாடுறாங்க ஒரு அர்த்தம், இன்னொன்று பூமியில் இருக்கிறவங்களும் பாடுறாங்க, நிலத்தில் இருக்கக்கூடியவர்களும் பாடுறாங்க. யாருடைய பேரை? சிவபெருமானுடைய பாடலை உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி நேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆராத எடுக்க 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 குறையாத இன்பத்தை தரவல்ல ஒரு பெருமான். அது மட்டும் இல்லை, இந்த ஜென்மத்துக்கு மட்டுமா கொடுக்குறாரு? இல்லையே, 21 ஜென்மத்துக்கு கொடுத்துட்றாரு, 7 ஜென்மத்துக்கும் தர்றார். ஒரு முறை சிவபெருமானுக்கு அடியாராக நாம் இருந்து விட்டால் ஒரு ஜென்மத்துக்கு கொடுக்க மாட்டாராம், 7 ஜென்மத்துக்கும் கொடுப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு பெருமான். அதனால தானே வந்து எம்மை தலை அழித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கலல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய். இவ்வளவும் பேசிட்டாங்க வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள். உன்னுடைய வாயை திறந்து அவர்களுக்கு ஒரு பதில் சொல். என்னென்ன? ஒன்று கதவை திறந்து பதில் சொல், இல்லைன்னா ஊனே உருகாய் உனக்கே ஊரும் எமக்கும். நேற்றைக்கு சொல்லுகிற பொழுது உருகினாய், நேற்றைக்கு சொல்கிற பொழுது உருகினாய். யார் உருகினது? மார்கழி மாதம் பிறக்க போகுது, நாளைக்கு எல்லாரையும் நான் எழுப்புவேன், முதல்ல நான் தான் வருவேன், உங்களை எழுப்புவேன். அது மட்டும் இல்லை, அந்த சிவபெருமானை முதல் பாடக்கூடிய பாடல் நான் தான் பாடுவேன். மாசில் வீணையும் மாலை மதிமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணை அடி நிழலே அப்படின்னு நான் தான் பாடுவேன்னா. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கா? தூங்கி கொண்டிருக்கிறாள். எவ்வளவு கற்பனை பண்ணியிருக்கார் பாருங்க மாணிக்க வாசக பெருமான். ஒரு பெண் என்று சொல்லக்கூடியவர்கள் என்னென்ன பாடுவார்கள், என்னென்ன பேசுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார். சொல்லி முடிச்சு சொல்கிறார், அதனால் இந்த நிலை பொருந்தும் எங்களுக்கு மற்றவர்களுக்கும் தலைவனாகிய சிவபெருமானை பாடுவாயாக சொல்கிற பொழுது சொல்லிட்டா. என்ன சொல்கிறா? அதனால் நமக்கு தானே எல்லா திருவருளையும் தேவர்களுக்கு கொடுக்காத பெருமான், திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கொடுக்காத பெருமான், நான்முகனாக இருக்கக்கூடிய படைக்கும் கடவுளுக்கு கொடுக்காத பெருமான், நமக்கு தானே தரவல்ல ஒரு பெருமான். அந்த பெருமானை இந்த ஜென்மம் போயிட்டா அதுக்கப்புறம் எந்த ஜென்மத்தில் பாட முடியும்? அடுத்த ஜென்மம் என்னவாக வாய்ப்போன்னு யாருக்கு தெரியும்? தெரியாது இல்லையா? அதனால் இப்பிறவி போனால் எப்பிறவி வாய்க்குமோ, இந்த மார்கழி போனால் அடுத்த மார்கழி வரைக்கும் காத்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் சீக்கிரமாக ஏனோர்க்கும் தம்கோனை பாடேலோர் எம்பாவாய். அதனால் சீக்கிரமாக எழுந்து அந்த சிவபெருமானை பாடி என்ன பெறணுமா?
இன்னருள் என்று சொல்லக்கூடிய திருவருளை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த 6வது பாடலை மாணிக்கவாசக பெருமான் நிறைவு செய்கிறார். நாம் இப்போ திருப்பாவை என்ன 2 பாடலுக்கு பொருள் பார்த்துருக்குறோம். திருவெம்பாவையில் அதே மாதிரி திருப்பாவையில் 2 பாடலுக்கு பொருள் பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்தில் 4வது பாடலில் சொல்லுகிறாள், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராடுவதற்கு பெய்யணும்னு மகிழ்ந்தேரோர் எம்பாவாயின்ட்டான். இப்போ 5வது பாடலில் சொல்கிறா, என்ன சொல்கிறா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். சொல்கிற பொழுது சொல்கிறான், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. அருமையான ஒன்று. அப்போனா என்ன அர்த்தம்? மாயனை, இந்த பகவான் இருக்காரே ரொம்ப திருவிளையாடல் செய்வாராம். என்னென்ன திருவிளையாடல் செய்வார்? மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. அப்போ சொல்கிற பொழுது சொல்கிறா, அவன் மாய நிலை தன்மை உடைய வடமதுரையில் தோன்றிய மைந்தன். மாயங்கள் அனைத்தையும் புறவல்லவர், செய்யக்கூடியவர். ஒரு மாயம் 2 மாயமாக பண்ணியிருக்கிறார். இந்த வடமதுரையில் கோகுலத்தில் பிறந்துட்டார். இப்போது துவாரகையில் பிறந்தவர் கோகுலத்தில் போய் தான் வளர்றார். அந்த துவாரகை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் பிறந்து விட்டு இரவோடு இரவாக அங்கே போகிறார். ஆயர் குலத்தில் இரவோடு இரவாக போய் சேர்றார். பிறந்தவுடனே ஒரு மாயத்தை செய்த ஒரு பெருமான் 100 சிறை கதவுகளுக்கு பின்னாடி இருந்தார். ஆனால் வசுதேவர் அந்த குழந்தையை தூக்கி வச்சு சொல்கிறார், பிள்ளைகளி தீக்க வந்த பெருமானே, உன்னை பெறக்கூடிய பாக்கியம் செய்த நான் உன்னை வளர்க்கக்கூடிய பாக்கியம் செய்யலை. அந்த பாவி கையில் கிடைச்சா என்ன செய்வானோ தெரியவில்லை. அழுதார் தொழுதார். பிறந்த உடனே ஒரு குழந்தை பேசுதுன்னா அது பகவான் பேசினார். வசுதேவரே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னை தொட்ட உடனே தேவ சரீரம் என்று சொல்லக்கூடியது மறைந்துவிடும், பூத சரீரம் வந்துடும். என்னை கூடையில் தூக்கி வச்சு என்னை கொண்டு போய் கோகுலத்தில் இருக்கக்கூடிய நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் பிறக்கக்கூடிய மாயையை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு என்னை அங்கே கொண்டு போய் வச்சுடுங்க. சுவாமி, 100 சிறை கதவுகள் போட்டிருக்கேன், 100 கதவுகள் இருக்கே, அதுவும் என் கால்கள் எல்லாம் விலங்குகள் பூட்டப்பட்டிருக்கே, உங்களை நான் எப்படி தூக்கி கொண்டு போக முடியும்? அப்போ பகவான் சொல்கிறார், என்னை தொட்ட உடனே உனக்கு பூட்டப்பட்டிருக்கிற விலங்குகள் எல்லாம் விலகி போயிடும். தொட்டார் விலங்குகள் போயிடுச்சு, எல்லாம் போயாச்சு. அந்த கையில் போட்டிருந்த சங்கிலி எல்லாம் அருந்துட்டு. அதுக்கடுத்து பார்த்தார், தேவ சரீரம் மாறியது, மனித சரீரம் வந்துடு, சங்கு சக்கரம் கதாய் எல்லாம் போச்சு. எல்லாம் போனதுக்கப்புறம் இவர் கையில் என்ன இருக்குது? வெறும் குழந்தை ரூபத்தில் இருக்கார். அவரை தூக்கி ஒரு கூடையில் வச்சார். அப்போது இறைவன் சொன்னார், ஒன்றில் ஒரு கதவுக்கு முன்னாடி போய் நாராயணா நாராயணான்னு பாராயணம் செய். நாராயணா நாராயணன் பாராயணம் செய்தால் என்ன போகும்? இந்த சிறை கதவுகள் எல்லாம் ஓப்பன் ஆகும். நேராக எல்லாம். ஆனால் 2 பேர் காவலர்கள் நிற்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்கெல்லாம் பிணம் போல அசையாமல் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த கதவுகள் அத்தனையும் திறந்தது. நாராயணா 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 பாராயணம் செய்தார். எல்லாம் திறந்தது. எல்லாம் திறந்ததோடு மட்டும் நிற்கலை. நேராக இப்போ குழந்தைய தூக்கிட்டு வெளியில் வந்தார். யமுனா நதியை சுற்றிட்டு போகணும்னா 3 நாள் ஆகும். ஆனால் யமுனா நதி குறுக்கில் போகணும் இப்போது. அப்போ போனால் தான் அந்த பக்கம் அக்கறையில் கோகுலம் இருக்குது. அந்த கோகுலத்தில் இரவோடு இரவாக கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைய கொண்டு வந்து சிறைச்சாலையில் வைக்கணும். அப்போல்லாம் ஃப்ளைட் இல்லை, கப்பல் இல்லை, இக்கரைக்கு அக்கறைக்கு போகிறதுக்கு ஓடமும் இல்லை.
ஏன்னா இவரே சிறை கைதி. இது கம்சனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியலை. அதனால் இவர் போகிறதே யாருக்கும் தெரியாமல் வேற போகிறார். அப்போ யோசித்து பாருங்க, அப்படிப்பட்ட இறைவன் அந்த யமுனா நதி 2 பக்கமும் கரை ஒதுங்கியது, நடுவில் வழிவிட்டது. இந்த மாயையை யார் செய்தா? பகவான் எம்பெருமான் தான் செய்தார். யார் செய்தது? பகவான் செய்தார். அதனால தான் இங்கே சொல்கிறார், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னார். இங்கிருந்து போய் அங்கே வளர்றார். அப்போ சொல்லுகிற பொழுது மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெரு நீர் யமுனை துறைவனை. இந்த யமுனா நதி வழி விட்டுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த யமுனா நதி நினச்சதான் இந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? யமதர்மராஜாவினுடைய தங்கை யமுனா நதி. சூரியனுக்கும் உஷாதேவிக்கும் பிறந்தவர்கள் யமதர்மராஜாவும் யமுனா நதியும். 1000 ஆண்டு காலம் அந்த பெண் தவம் செய்து சிவபெருமான் நதியாக ஓடவிட்டார். புண்ணிய நதிகளில் யமுனா நதியும் ஒன்று. அப்போ அந்த யமுனா நதியாக இருக்கக்கூடிய புண்ணியம் செய்ததனால் அது யமுனா நதியாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த யமுனா நதியாக இருக்கக்கூடியது உலகமே இந்த பகவானுடைய திருவடியை பார்ப்பதற்கு என்ன யார் சொல்கிறார்? குலசேகர ஆழ்வார் சொல்கிறார்னு ஏற்கனவே சொன்னேன்னா, செடியாய வல்வினை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடத்தி இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாயை காண்பேனோ. வாசப்படியாவது இருக்க மாட்டேனா? அப்படி இருந்தாலாவது உன்னுடைய திருவடியை பார்க்க மாட்டேனா? உன் பவளவாயை பார்க்க மாட்டேனா? நினைக்கிறாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட கருணாமூர்த்தியா அந்த பெருமான். இப்போ அந்த யமுனா நதி என்ன நினைக்குதான்? அப்படி எல்லாரும் நினைக்கிற பொழுது அவராகவே வந்திருக்கிறார். அவருக்கு வழி கொடுப்பதை தவிர வேற என்ன எனக்கு பாக்கியம் இருக்கும்? நான் பிறந்த பயனை இன்றைய தினத்தில் அடைந்து விட்டேன்னு வழிவிட்டதோட நிறுத்தலை. அதுவே எழுந்து வந்து கூடையில் இருக்கக்கூடிய பகவானை தரிசனம் பண்ணுச்சான். எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க. நாகம் குடை பிடிச்சிருக்கு. ஆதிசேஷனாக இருக்கக்கூடிய பாம்பு குடை பிடித்து கொண்டு போகிறது. அப்படி குடை பிடித்து கொண்டு போகக்கூடிய காட்சியை பார்த்த அந்த யமுனா நதிக்கு உலகத்தில் இதைவிட ஒரு பெரும் பாக்கியம் இருக்க முடியுமா? நான் பிறந்த பயனை, புண்ணிய நதியாக ஆன பயனை இன்னைக்கு அடைந்து விட்டேன்னு சொல்லி அப்படியே தூக்கி ஒரு முறை வந்து பார்த்து மறுபடியும் கீழே இறங்குச்சான். இன்றைக்கும் அந்த அலை அப்படின்னு சொல்லக்கூடியது அடிக்குது இல்லையா? அந்த மாதிரி வந்து பார்த்து போச்சான். அதனால தான் இங்கே சொல்கிற பொழுது சொல்கிறார், என்ன சொல்கிறாரா? தூய பெருநீர் யமுனை துறைவனைன்னார். தூய அப்படின்னா பாருங்க, புனிதமானேன்னு ஒரு அர்த்தம். எது? இந்த யமுனா நதி. இந்த பகவான் அந்த பக்கம் தாண்டி போனதுனால இந்த யமுனா நதி புண்ணிய நதி ஆயிடுச்சு. யமுனா அது மட்டும் இல்லை, இந்த ஏற்கனவே பக்தர்கள் வந்து குளிச்சு நீராடி இந்த யமுனா நதி பாவத்தை கொஞ்சம் சுமந்துட்டு இருந்த போல இப்போ வசுதேவர் கூடையில் வைத்து கொண்ட அந்த பகவானை சுமந்து கொண்ட அக்கரைக்கு கடக்கிற பொழுது அந்த யமுனா நதி சுமந்து கொண்டிருந்த பாவங்கள் அத்தனையும் போக்கிவிட்டது. அப்படிப்பட்ட தூய பெருநீர் யமுனை துறைவனை. இப்போ இந்த மாதிரி மாயையெல்லாம் யார் செய்வா? யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இந்த மகாபாரதத்தில் ஒரு சிறிய விஷயம். துரியோதனன் போருக்கு புறப்படுறதுக்காக அவங்க அம்மா கிட்டே சொல்கிறான், அம்மா நாளைய தினத்தில் யுத்தம் ஆரம்பம், நீ என்னை ஆசீர்வாதம் பண்ணு கேட்டான். கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அப்படியா அப்போ அரவானை கலபலி உன்னால் கொடுக்க முடியல, இந்த பகவான் என்னென்னமோ தில்லுமுள்ளு பண்ணிட்டான், மாய பண்ணிட்டான். அதனால் சொல்கிறேன், இன்னைய வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கு கண்ணு தெரியாது என்று சொன்னதில் இருந்து இன்றைய தினம் வரைக்கும் என் பதிவிரதா தர்மத்தின் காரணமாக இந்த உலகத்தை நான் பார்த்ததில்லை, உன்னையும் நான் பார்த்ததில்லை. ஒரே ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது, அந்த பெண் குழந்தையும் நான் கண்டதில்லை. உங்கள் அப்பாவை நான் பார்த்ததில்லை. அதனால் உலகத்தை நான் அன்றைய தினத்திலிருந்து பார்க்காம மகா பதிவிரதையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பதிவிரதா தர்மத்திற்கு இறைவன் எனக்கு ஒரு திருவருளை கொடுத்திருக்கிறார். என்னுடைய அந்த தவத்தினுடைய வலிமை முழுவதும் நான் யாருக்காவது ஒரு குழந்தைக்கு கொடுக்கலாம்.
அந்த குழந்தையினுடைய உடம்பு தேகமாக இருக்கக்கூடியது வெங்கல சரீரமாக மாற்றலாம். அதனால என் பதிவிரதா தர்மத்தின் பிரகாரம் நான் உனக்கு அந்த பாக்கியத்தை தரேன். ஏன்னா 100 பேர்ல முதல்வனா பிறந்தவன் நீ. நாளைய யுத்தம் மட்டுமில்லை, உலகத்தில் எவராலையும் உன் தேகத்தை அழிக்க முடியாது. அப்படி ஒரு வரத்தை நான் உனக்கு நாளைக்கு கொடுக்கலான் இருக்கேன். பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய விடியற்காலை பொழுதில் உன் மேனியில் என்ன இருக்கக்கூடாது, ஆடை என்று சொல்லக்கூடியது சிறிதளவும் இல்லாமல் நீ என்னை தரிசிப்பாயாக. காந்தாரி சொல்லிட்டா. இங்கிருந்து துரியோதனை விடியற் காத்தால எல்லா வேலைக்காரங்களுக்கும் லீவ் விட்டான். எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். ஒருவரும் கிடையாது. காந்தாரி மாளிகை, இவன் மாளிகையிலிருந்து காந்தாரி அம்மையார் மாளிகைக்கு போகக்கூடிய வழி நெடுகளையும் காவலர்கள் ஒருவரும் கிடையாது. எல்லாரையும் அனுப்பியாச்சு. இப்போ இவன் பிறந்த மேனியோடு இப்போ காந்தாரியினுடைய மாளிகைக்கு போகிறார். அப்படி போகிற பொழுது பகவான் பார்த்தார். ஓ சரி சரி போறியா? இந்த மாதிரி ஒரு தூண், அந்த தூண் மரப்பில் பகவான் நின்று கொண்டிருக்கிறார். அப்படி நின்று கொண்டிருக்கின்ற பொழுது துரியோதனை நடந்து போயிட்டு இருக்கான். போன உடனே மருமகனே துரியோதனான்னார். நாம தான் எல்லாரையும் போக சொல்லிட்டோமே, மாமாவை கூட வெளியில் அனுப்பிச்சிட்டோமே, யாரு நம்மளை மருமகனேன்னு கூப்பிட்றதுன்னு பார்த்தா, ஏன்னா இவர் பிறந்த மேனியோட உடம்புல ஒரே ஒரு துணி கூட இல்லாமல் பிறந்த மேனியோடு இருக்கு. அது வயசு குழந்தையா இருந்தால் பரவாயில்ல, 70 வயசு யோசிச்சு பாருங்க. அந்த மேனியோடு அப்படி வருகிற பொழுது யோசிக்கணும். இப்போ என்ன பண்ணார்? ஆஹா யார் அதுன்னு பார்த்தா, திரும்பி பார்த்தா பகவான். துரியோதனா இது என்ன, இது கோலம் என்ன, காத்து வாங்குறே அப்படின்னார். ஷேம் ஷேம்னார். ஷேம் ஷேம் பப்பி ஷேம் இப்படி சொன்ன உடனே அவன் பார்த்தான், கையை வச்சு மூடிட்டு கிருஷ்ணான்னு போய் அந்த பக்கம் தூண் மரப்பில், நீ எங்க இங்க வந்த கிருஷ்ணான்னு? இல்லை, காத்து வாங்கலான்னு வந்தேன், எனக்கு தெரியாம படிச்சு இப்படியும் காத்து வாங்கலான்னு. கிருஷ்ணா நான் எல்லாரையுமே அனுப்பினேன், நீ எப்படி இங்கே வந்த? என்னமோ இப்படி உலா வரணும்னு எனக்கு தோணுச்சுப்பா, அப்படியே வந்தேன் ஒரு காற்று வாங்கிட்டு போகலான்னு. ஆமாம் நீ எங்கடா போகிறேன்னார். எங்கள் அம்மா இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தம், என்னை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக மகாபாரத யுத்தத்திற்கு முன்னதாக என்னை ஆசீர்வாதம் செய்வதற்காக வர சொன்னாங்க. அப்போ அந்த இடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, பகவான் ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை, அரை நான் கயிறு என்று சொல்லக்கூடிய, நம்மளாம் இப்போ அண்ணா கயிறு அண்ணா கயிறுன்றமே, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அரை நான் கயிறு. நம்ம ஜானில் 4 ஜான் இருக்குமா அந்த கயிறு. நம்ம ஜானில் என் ஜான் உடம்பு இருக்கு இல்லையா, இந்த 8 ஜான் உடம்புல அதுக்கு அர்த்தம் பாருங்க, அரை நான் கயிறு. இந்த மேலே 4 ஜான், கீழே 4 ஜான், இடையில் உடுத்துவது 4 ஜான். இப்போ புரிஞ்சிச்சா? எவ்வளவு பர்ஃபெக்டாக பேர் வச்சுக்கிறாங்க, பொருத்தமான பேர் வச்சிருக்கிறாங்க பாருங்க. அரை நான் கயிறு, மேலே 4 ஜான், இந்த இடுப்புக்கு மேலே 4 ஜான், இடுப்புக்கு கீழே 4 ஜான், இடையில் உடுத்துவது 4 ஜான். அதுக்கு பேர் என்னது? அரை நான் கயிறுன்னு பேர். 4 ஜான் தான் இருக்கும் அந்த கயிறு. அவங்க ஜானில் 4 ஜான் இருக்கும். அந்த கயிறை இடையில் உடுத்தி கொண்டு தான் போக வேண்டும்னார். ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை இடையில உடுத்திட்டு தான் போகணும்னார். அப்படிப்பட்ட இறைவன் இப்போ என்ன பண்ணார்? அங்கே வெற்றிலை கொடி ஓடி கொண்டிருந்தது. அந்த கொடியை இழுத்து இடையில துரியோதனுடைய இடையில கட்டி அதுக்கப்புறம் இப்போ போனார். இப்போ காந்தாரி அந்த மந்திரத்தை சொல்லி இந்த உடம்புக்கு உள்ளங்கையில் அப்படியே அவன் தேகத்தை தடவி கொண்டு வருகிறாள். அந்த தேகத்தை தடவி கொண்டே வருகிற பொழுது மந்திரம் சொல்லினே வந்தா இல்லையா, இந்த இடையில் அரை நான் கயிறு இருந்தது பாருங்க, மந்திரம் தடைபட்டு போச்சு. துரியோதனா, நான் உன்னை என்ன மேனியோட வர சொன்னேன்? பிறந்த மேனியோட தானே வர சொன்னேன். உன்னை யார் இதை இடையில் இதை உடுத்தி கொண்டு வர சொன்னதம்மா? நான் பிறந்த மேனியோட தான்மா வந்தேன். இந்த கிருஷ்ணன் இருக்கானே, அவன் இடையில வந்து இதை கட்டிவிட்டான். அப்பதான் அவ சொன்னா, இடுப்புக்கு மேலே உனக்கு வெங்கல சரீரம், இடுப்புக்கு கீழே பூத சரீரம். அதனால தான் அவன் தொடை முறிந்து மாண்டான். இல்லைன்னா அவனை யாராலையும் அழிச்சிருக்க முடியாது. அப்போ இங்க யோசித்து பாருங்க,
இறைவன் என்னென்ன மாய வித்தைகளை புரிந்திருக்கிறார். மாயனை, மண்ணு, வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. அப்பேற்பட்ட ஒரு பெருமான் யாரு? இந்த பிறந்தது சுமந்தது என்னமோ தேவகி. வசுதேவருக்கும் தேவகிக்கும் தான் இவர் முதல்ல மகனாக பிறந்தார். ஆனால் அவங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கல? வளர்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்க்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கல? தேவகிக்கு கிடைக்கல. சுமக்கிற பாக்கியம் கிடைச்சது, வளர்க்கிற பாக்கியம் கிடைக்கல. ஆனால் அதே யசோதைக்கு என்ன பாக்கியம் கிடைக்கல? வளர்க்கிற பாக்கியம் கிடைச்சது. கல்யாணம் பண்ற காட்சியை பார்க்கிற பாக்கியம் அவளுக்கு கிடைக்கல. பாமாவுக்கோ ருக்மணிக்கோ கல்யாணம் ஆகும் பொழுது யார் இல்லை? இந்த யசோதை கூட இல்லை. அதனால தான் அந்த யசோதையே வகுள மாளிகை என்கின்ற நாமத்தோடு பிறந்து சீனிவாச திருக்கல்யாணம் பண்ணி பார்த்தா அந்த அம்மா. யோசிச்சு பாருங்க, எல்லாத்துக்கும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அந்த அருள் யார் யாருக்கு என்னென்ன கொடுப்பனையோ அதுதான் கிடைக்கும். அதனால தான் இங்க சொல்றார், மாயனை, மண்ணு, வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாம் பெறலை வளர்ப்பு என்பது எப்ப தெரியும்? கம்சனை வதம் பண்ணதற்கு பிறகுதான் யாருக்கு தெரிஞ்சது? இந்த யசோதைக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் என்ன தெரியாது? இவன் நம் வளர்ப்பு குழந்தைன்னு தெரியாது, இந்த குழந்தைன்றது தெரியாது. அப்போ அந்த அம்மா என்ன, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அப்போ தாயினுடைய குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பாலூட்டுவதற்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. யாருக்கு? யசோதைக்கு கிடைச்சது. அவளுடைய திருமுலையில் அவர் பால் குடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைச்சது? யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த யசோதைக்கு கொடுத்தது, தேவகிக்கு அந்த பாக்கியமே கிடைக்கல. சுமக்கிற பாக்கியம் கிடைச்சது, பால் கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. அதை தான் சொல்றார், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அப்ப அப்படிப்பட்ட ஒன்று தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. கையில் ஒரு மலர் கொண்டு போகணுமா? எங்கே போனாலும் கையில், கோயிலுக்கு போனால் கையில் வந்து ஒரு மலர் கொண்டு போகணும். ஏன்னா நாம் எல்லாம் மனிதர்கள். அந்த மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து அரிது அரிது மானடராய் பிறத்தல் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி நாம் பிறந்திருக்குமே. ஆனால் கையில் கோயிலுக்கு போகும்பொழுது ஒரு கற்பூரம் கொண்டு போகணும், ஒரு நெய் தீபம் கொண்டு போகணும், ஒரு நெய் வாங்கிட்டு போகணும். இல்லையா ஒரு மல்லி, ஒரு முல்லை, அல்லது ஒரு துளசி, ஒரு வில்வம், அல்லது ஒரு அருகம்பில், அல்லது ஒரு தவனம், ஏதாவது ஒன்று கொண்டு போகணும். எதுவும் இல்லைன்னா கையில் ஒரே ஒரு தாமரை மலராவது கொண்டு போகணும். இதுக்கு பகவானும் பிள்ளையாருமே ஒரு திருவிளையாடல் நடத்தி காமிச்சிக்கிறாங்க. என்னென்னா முருகப்பெருமானும் பிள்ளையாரும் சின்ன குழந்தைங்க. திருமால் வந்து யாருக்கு சொர்க்கம் யாருக்கு நரகம்னு சொல்லி கேட்டுட்டு வரலான்னு சொல்லி கைலாயத்துக்கு போனார். எப்போவுமே கைலாயத்துக்கு போனால் அந்த கைலாயத்தில் சிவபெருமானுக்கு பக்கத்திலேயே விஷ்ணுவுக்கு ஒரு ஆசனம் இருக்கும், ஒரு சேர் இருக்கும். அந்த ஆசனத்தில் இப்போ போய் நேராக போய் உட்காரலான்னு திருமால் வந்து கைலாயத்துக்குள்ளே நுழைகிற பொழுது மாமா மாமா மாமான்னு சொல்லி 2 பேரும் தோளில் ஏறி உட்கார்ந்தாங்க. கை பார்த்தா வெறும் கை, ஒன்றுமே இல்லை. இந்த கையில் ஒன்றுமே இல்லைன்னும் பொழுது என்ன பண்ணுறது? முருகப்பெருமான் சொன்னார், மாமா ஒன்றும் வாங்கிட்டு வரலையான்னார். அப்போ அடுத்த முறை வரும்பொழுது வாங்கிட்டு வரேன். அப்படியா, சரி. அவர் இறங்கிட்டார், திருப்பி போயிட்டார். ஆனால் பிள்ளையாருக்கு கொஞ்சம் வயிறு பெருசு இல்லையா, அதனால் அவர் பார்த்தார், மாமா ஒன்றும் வாங்கிட்டு வரலையா? அடுத்த முறை வரும்பொழுது கண்டிப்பாக வாங்கிட்டு வர மருமகனேன்னார். அப்படியா, இந்த மாமாவுக்கு புத்தி புகுட்டணுமே, என்ன சொல்லலாம்? சரி மாமா நீங்கள் போங்கோ. அவர் போனார். இங்கே சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருந்த ஆசனத்தில் உட்கார்ந்தார். லிஸ்ட் எடுக்கிறார், யாருக்கு கைலாயம் யாருக்கு சொர்க்கம், லிஸ்ட் எடுத்துகிட்டே வந்தார். இப்போ பிள்ளையார் போனவர் பார்த்தாரு, விநாயக பெருமான், மாமா கொஞ்ச நேரம் உங்கள் மடியில் உட்காந்துக்கிட்டோமான்னார். மருமகனே, உனக்கு காது குத்தும் போதே என் மடியில் தான் உட்கார வச்சாங்க.
அது மட்டும் இல்லை, உன் காதுக்கு கம்பல் எது தோடு தயார் பண்ணுறதுக்கு நான் புதுசாக ஒரு ஆச்சேரியே படைக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்? யானை காது. அந்த யானை காதுக்கு கம்பல் போடணுன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெருசு போடணும். அதனால் காது குற்றுவதற்கே என் மடியில் உட்கார வச்சு தான் காதை குத்தினாங்க. அதனால் அதுக்கு என்ன மருமக பிள்ளை, நீங்கள் உட்காந்துக்குங்கன்னார். சரி, சொன்ன உடனே மாமா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். இப்போ அந்த வேலை என்னன்னா, இவர் பாட்டுக்கு லிஸ்ட் எழுதி நின்றார் பாருங்க. அந்த நேரம் பார்த்து சங்கையும் சக்கரத்தையும் பிடுங்கி வாயில் போட்டுக்கிட்டார். ரெண்டும் வாய்க்கு போயிடுச்சு. இப்போ மால் என்று சொல்லக்கூடிய திருமால் வெறும் மால் மட்டும்தான், திரு போயாச்சு. சங்கும் சக்கரமும் இல்லைன்னா திருமாலால் இயங்க முடியாது. யோசிச்சு பாருங்க. இப்போ சிவபெருமான் சொன்னார், டே அப்பா அது சுழலக்கூடிய சக்கரம், அப்பனே விநாயகா கொடுத்துடு, வாயை கிழிச்சிடும், கொடுத்து விடுனார். அப்போ அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருங்க. எங்க கைலாயத்தில் நடந்த திருவிளையாடல் இது. இப்போ இருக்கிற பிள்ளைங்களும் என்ன சொல்கிறாங்க, அப்பா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருங்க. டே 1 மணி ஆச்சுடா, டிவியை ஆஃப் பண்ணுடா. அப்பா நானே ரொம்ப டென்ஷனில் இருக்கேன்ப்பா. என்னடா டென்ஷன்? ஆமாம், இந்த விராட் கோலின்னு சொல்லக்கூடிய விராட் கோலி லாஸ்ட்டு பாலில் 4 அடிக்கணும்பா, அப்போ தான் இந்தியா ஜெயிக்கும்பா. அதனால் நானே பார்த்துன்னு இருக்கேன், டென்ஷனாக இருக்கேன்ப்பா. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, போங்கப்பா. டே நானும் பார்க்குறேன், 4 மணி நேரமாக உட்காந்துக்கிறியே. அப்பா இந்தியா ஜெயிக்கணும், சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ அங்கேயே பிள்ளையார் சொன்னார் சிவபெருமானை பார்த்து, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருன்னு. இப்போ இருக்கிற பிள்ளைங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க அப்பாவை பார்த்து. இப்போ அம்மா வந்தா, யார்? பார்வதி அம்மா சொன்னாடே, அப்பா எங்கள் அண்ணா பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருக்கார், அந்த சங்கையும் சக்கரத்தையும் கொடுத்துரு. அம்மா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருங்கம்மா. அம்மா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவாடே, தினமும் லேட்டாக வராத, அப்பா கோபமாக இருக்காரு, கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு. அம்மா ஒன்றும் தெரியாது, சும்மா இருமா. அப்பயும் சொல்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி அப்போவே சொல்லிட்டார். இப்போ முருகப்பெருமான் வந்தார். அண்ணா மாமாவை பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருக்கு அண்ணா, கொடுத்துடுங்க அண்ணா. தம்பி உனக்கு ஒன்றும் தெரியாது, 8 லட்சுமிக்கு வீட்டுக்கார் வைகுந்த பெருமான் வந்தார. ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வந்து, ஒரு மாதுளம், ஒரு மாம்பழம், அட ஒன்றுமே இல்லைன்னா ஒரு வாழைப்பழமாவது ஒன்றும் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா இல்லையா? அதனால் பாடம் புகட்டி கொண்டிருக்கிறேன், நீ சும்மா இரு. யார் சொல்லியும் ரெக்கமெண்டேஷன் பலிக்கலை, சிபாரிசு பலிக்கலை. கடைசியில் பார்த்தார் என்ன செய்வதுன்னு பார்த்தார். அப்போ தான் இந்த திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் என்ன பண்ணாரா, வலக்கரத்தை எடுத்து இடது காதிலேயும் இடக்கரத்தை எடுத்து வலது காதிலேயும் வச்சுட்டு அப்படி உட்கார்ந்து எழுதார். இந்த எழுந்த இந்த காட்சி தோப்பு கரணம் என்று சொல்லக்கூடிய காட்சி இப்போ நம்ம சொல்கிறோமே, போட்டுக்கொள்கிறோமே, இதை முதல்ல செய்த பெருமான் யாருன்னா திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் தான். விகடக்கூத்து என்று சொல்லக்கூடியதை ஆடி காண்பித்தார். இப்போ இவர் உட்கார்ந்து எழுந்ததை பார்த்த உடனே பிள்ளையாருக்கு கொஞ்சம் சந்தோஷம். என்ன சந்தோஷம்? மும்மூர்த்திகளில் ஒருவர், காக்கும் கடவுள், 8 லட்சுமிக்கு நாயகன், நம்மை விட வயதில் மூத்தவர், நம்ம கண்ணு முன்னாடி கையை எடுத்து காதில் வைத்து கொண்டு இப்படி உட்கார்ந்து எழுந்து கொள்ளுகிறாரே, இந்த காட்சியை பார்ப்பதற்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கு என்று நினைத்து ஆனார். இந்த வாயில் இருக்கிற சங்கும் சக்கரமும் கீழே வந்து விழுந்தது. விட்டா போதுன்னு எடுத்துட்டு ஓட்டமாக ஓடினார். மாமா நில்லுங்கோ, மாமா நில்லுங்கோ, மாமா நில்லுங்கோன்னார். மருமகனே என்னை வந்து பார்க்கறதா இருந்தால் வைகுந்தத்தில் பாரு. ஏன் இடையில எங்கே பிடுங்கி வாயில் போட்டுக்குவாரோன்ற ஒரு பயம். அதனால் வைகுந்தத்துக்கு போனார். இப்போ சொன்னார், மருமகனே அங்கே நடந்தது எதுவும் இங்கே சொல்லிட்டார். 8 லட்சுமி என்னை மதுக்க மாட்டார்கள், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் மாமா. வரம் கொடுக்கக்கூடிய வரதராஜருக்கு நான் வரம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னார். என்னப்பா வரம்னார்? இனிமேல் பக்தர்கள் கோயிலுக்குன்னு போனால் கையில் ஒரு மலர் கொண்டு போகணும். கோயிலுக்கு போனால் ஒரு மலர் கொண்டு போகணும். அதற்கு பிறகு குழந்தைகள் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு போனால் ஏதேனும் தின்பண்டம் வாங்கி கொண்டு போகணும். வயதானவர்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போனால் பழம் வாங்கி கொண்டு போகணும். நோயாளி வீட்டுக்கு போனால் அவர்கள் என்ன உண்ணுவார்களோ அதை வாங்கி கொண்டு போக வேண்டும் என்று வரத்தை கொடுத்து விட்டு அப்ப சொன்னார், மாமா நீங்க போட்ட தோப்பு கரணம் ரொம்ப நல்லா இருந்தது, என்னையே சிரிக்க வைத்தது, என்னையே மகிழ செய்தது. இனிமேல் என் வழிபாட்டில் தோப்பு கரணமும் ஒரு வழிபாடாக இருக்கட்டும்
என்கின்ற வரத்தை கொடுத்தார். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு போனால் ஒரு மலர் கொண்டு போகணும். அதை தான் இங்கே சொல்கிறா. என்னென்னு? தூ மலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. தூங்கும்போது கூட என்ன சொல்லணுமா? நாராயணா நாராயணா என்று என்ன பண்ணணும்? பாராயணம் செய்யணும். இல்லைனா கிருஷ்ணா முகுந்தா ஸ்ரீஹரி முரஹரி நரஹரி கிருஷ்ணரி அம்புஜாச்சரி அச்சுதா உச்சுதா பஞ்சாயுதா பாண்டவர் தூதா லக்ஷ்மி சமேதா ஏதாவது ஒரு நாமம், பிடிச்ச நாமம். ஒன்றும் தெரியலையா? வந்தாராம், இருந்தாராம், போனாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம், பேசினாராம், கொடுத்தாராம். ராமநாமத்தையாவது சொல்லணும், அப்படியாவது சொல்லணும். அதனால தான் சொல்றார், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். நாம் செய்யக்கூடிய பிழைகள் அத்தனையும் என்ன செய்வாராம்? பொறுத்து கொள்வாராம். நம்ம செய்யக்கூடிய பிழைகள், நம்ம செய்யக்கூடிய நெருப்பினில் போட்ட பொருள் ஏதாவது மறுபடியும் நமக்கு ரிட்டன் கிடைக்குமா? காயின் என்று சொல்லக்கூடியதை தவிர நெருப்பில் எந்த பொருள் போட்டாலும் என்ன ஆகும்? தூசாகும். அது மாதிரி நாராயணனுடைய நாமத்தை நாவினால் சொல்ல 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 நமக்கு என்ன கிடைக்குமா? நாம் செய்யக்கூடிய பிழை, நம்மளுடைய பாவங்கள் என்று சொல்லக்கூடியது தீயில் போட்டால் எப்படி சாம்பலாகுமோ அதுபோல நம் பாவங்கள் அத்தனையும் தூசு போல் அழிந்து விட்டு எதை தருமா? அவன் புகழை பேசுவோமாக. இந்த பெண்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ அடுத்து சொல்றாங்க, 5வது பாடல் நிறைவடைந்த 6வது பாடலை சொல்லுகிற பொழுது, புல்லும் சிலம்பின கான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். சொல்லுகிற பொழுது சொல்ற, புல்லும் சிலம்பின கான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. சொல்கிற பொழுது பறவைகள் ஒழிக்குதான். நாம் நினைக்கிறோம் நாம் மட்டும்தான் கடவுளை வணங்குறோம்னு. இல்லை, நீங்கள் எல்லா பறவையும் பாருங்கள், விடியற்காலை பொழுதுல எழுந்து அதனுடைய பாஷையில் சத்தம் போடும். 6 மணிக்கு முன்னாடி பறவைகள் கூட்டம் கூட்டமாக சூரிய உதயத்திற்கு முன்னதாக பறந்துடும், கூண்டை விட்டு பறந்துடும். ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் என்ன பண்ணுறதில்ல, எழுப்ப 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 தூங்கின்னு இருக்கிறோம். அது போகிறதுக்கு முன்கூட்டி என்ன செய்யுமான்னு தெரியுமா? அது போகிறதுக்கு முன்கூட்டி என்ன செய்யுமா? அதனுடைய பாஷையில், அதனுடைய மொழியில். இப்போ எப்படி நமக்கு தமிழ் தெரியும், நம்ம தமிழில் சொல்கிறோம். வடமொழி தெரிஞ்சவங்க வடமொழியில் மந்திரம் சொல்கிறாங்க, தெலுங்கில் பேசுகிறாங்க, கன்னடம் கன்னடத்தில் பேசுகிறாங்க, உருதுல பேசுகிறாங்க, இந்தியில் பேசுகிறாங்க. அப்போ அவரவர்களுடைய தாய் மொழியில் எப்படி நாம் இறைவனை வணங்கி திருவருளை பெறுகிறோமோ அதுபோல இந்த பறவைகள் என்று சொல்லக்கூடியது அதனுடைய பாஷை என்று சொல்லக்கூடிய மொழியில் இறைவனை வணங்கிவிட்டு எங்களுக்கு இன்னைக்கு என்ன கிடைக்கணும்? இறை அருளை முதல்ல தேடிவிட்டுதான் பிறகு இறை தேடுகிறது. இறை அருளை தேடிவிட்ட பிறகுதான் இறை தேடுகிறது. எது? இந்த பறவைகள் எல்லாம். ஆனால் நாமெல்லாம் காலையில் எழுந்த உடனே குளித்து முடித்த உடனே முதல்ல நெற்றியில் ஒன்று திருமண் காப்பு அல்லது விபூதி ஏதாவது ஒன்று தரிக்கிறோமா? தரித்து முடித்த உடனே என்ன பண்ணணும்? நேராக போனால் அந்த சாமி படத்துக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிடணும். 2 கரத்தால் இறைவனை வணங்கணும். 2 கரத்தால் இறைவனை வணங்கணும். ஆனால் அதை செய்கிறோமான்னா, தினமும் செய்கிறோமான்னா இல்லை. ஆடியோட ஆடி, அமாவாசையோட அமாவாசை, மார்கழியோட மார்கழி, பிரதோஷத்தோட பிரதோஷம், சனியோட சனி, இப்படி ஏதோ ஒரு நாள்
எங்கள் குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், குளிக்கிற அன்னைக்காவது கோயிலுக்கு போங்கம்பார். குளிக்கிற அன்னைக்காவது கோயிலுக்கு போங்க அப்படிம்பார். அது மாதிரி இங்கே புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு. இந்த சங்கு நாதம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலெல்லாம் சங்கு நாதம் ஒலிச்சிடுச்சு. இந்த பறவைகள் சத்தம் ஒரு பக்கம் கேட்குது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருந்து சங்கு நாதம் ஒலிக்கிறது. வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முளை நஞ்சுண்டுன்றார். அப்பன்னா என்ன அர்த்தம்? இந்த பூதனை என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கி கம்சனுடைய பேச்சை கேட்டுட்டு, கம்சனுக்கு இவ தோழி பூதனை, அவ இறைவன் இடத்தில் ஒரு 1000 வருஷம் தவம் இருந்தார். இறைவன் காட்சி கொடுத்தார். என்னம்மா வேணும்னார். நான் எந்த உருவத்திலும் எப்போ வேணாலும் மாறக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுங்கோன்னா. தேவலோகத்து பெண்ணாவும் மாறுவா, ரம்பே ஊர்வசி மேனகை திலோத்தமை மாறுவா. ஒரு சில நேரத்தில் பார்வதியாக மாறலாம், ஒரு சில நேரத்தில் சரஸ்வதியாக மாறலாம், ஒரு சில நேரத்தில் மகாலட்சுமியாகவும் மாறலாம். அவள் என்ன நினைக்கிறாளோ அந்த உருவத்தை அவள் எடுத்துக்கொள்வாள். அப்படிப்பட்ட ஒரு அவள் பேர் பூதனைன்னு பேர். அதனால் இப்போ கம்சன் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கான். என்னை கொல்லக்கூடியவன் எங்கோ பிறந்து கோகுலத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்றான் என்று மாயை சொல்லிவிட்டு விலகிவிட்டாள். அதனால் இவன் ரொம்ப வருத்தத்தோடு உட்கார்ந்துருக்கிறான். இதை கேள்விப்பட்ட பூதனை வந்தா, நீ ஒன்றும் கவலைப்படாதே, 7-14 உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவனை கொன்னுட்டு வர வேண்டியது என் வேலைன்னா. நீ எப்படி கொல்லுவாயினார். திடீர்னு ஒரு அழகான பெண்ணா உருவம் எடுத்துக்கிட்டான். அழகான பெண் உருவம் எடுத்த உடனே அந்த பெண் உருவத்தை எடுத்துக்கொண்டு, அவ பேய் உருவம் இல்லை, அவ பேய் உருவம் கொண்டவ, பூதனைன்னு பேரு, அரக்கி. அரக்கின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த கையில் இருக்கக்கூடிய நகங்களே 16 கிலோமீட்டர் இருக்குமா. இந்த முகம் முதுகில் இருக்குமா. அதை கூட நல்ல முகம் கிடையாது, நாய் முகம், நரி முகம், பேய் முகம். இந்த முகம் முதுகில் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பல்லும் கோர பல்லும் 1 கிலோமீட்டர் இருக்குமா. இந்த உருவத்தெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு யோசனை பண்ண பாருங்கள். குழந்தைங்க பார்த்தா கதி என்ன ஆகும்? பயப்படாத. ஆனால் அழகான வடிவத்தை எடுத்துக்கொண்டு அவளுடைய திருமுலை என்று சொல்லக்கூடியதில் விஷத்தை ஏற்றி கொண்டு நேராக கோகுலத்துக்கு வர. அந்த கோகுலத்தில் சில பாடல்கள் பாடுறா. என்ன பண்ணுறா? அமுதம் வங்கலையோ அம்மா அமுதம் வங்கலையோ, அமுதம் வங்கலையோ அம்மா அமுதம் வங்கலையோ, பாலு கழுத பிள்ளை பசி வந்தால் துடிக்கும் பிள்ளை, பாலு கழுத பிள்ளை பசி வந்தால் துடிக்கும் பிள்ளை, தானேயும் வந்து வந்து பாலையும் தான் குடிக்கும் பிள்ளை, அமுதம் வங்கலையோ அம்மா அமுதம் வங்கலையோ பாடின. அவன் என்ன விற்கிறான்னு தெரியுமா? இப்படி சொல்லிட்டு அடுத்த வரிக்கு போறா. நாடி நரம்பிடிக்க நவு உலர்ந்திருக்க, நாடி நரம்பிடிக்க நவு உலர்ந்திருக்க, சூடு குறையவில்லை ஜொரமும் கூட தனியவில்லை, சூடு குறையவில்லை ஜொரமும் கூட தனியவில்லை, அமுதம் வங்கலையோ அம்மா அமுதம் வங்கலையோ, தாய்ப்பால் வாங்கலையோ தாய்ப்பால். கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன வாங்கலை? இதுவரைக்கும் ஆட்டுப்பால் கேள்விப்பட்டுக்கிறோம், மாட்டுப்பால் கேள்விப்பட்டுக்கிறோம். ஏன்? பிறந்த குழந்தைகளுக்கு சில நேரங்களில் ஏதோ ஒரு நோய் இருக்கும்னு சொல்லி ஒரு காலத்தில் என்ன ஊற்றுனாங்க? கழுதையினுடைய பாலை கூட கொண்டு ஊற்றிருக்கிறாங்க. அது ஏதோ இந்த நெகங்கள் எல்லாம் நீளம் பாய்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோய் தவிர்ப்பதற்காக அது அந்த கழுதை பாலை ஊற்றினால்தான் அந்த நோயிலிருந்து குணமாகும்னு சொல்லி அந்த பாலை ஊற்றி இருக்கிறது ஒரு வழக்கத்தில் இருந்திருக்கு. ஆனால் தாய்ப்பால் எங்கேயாவது விற்றதை கேள்விப்பட்டிருக்கிறோமா? இவ தான் விற்றா முதல்ல. இந்த எல்லா பெண்களும் வந்தாங்க. இது என்னடி அம்மா கோகுலத்தில்? என்ன கேட்டால் அங்கே வீட்டுக்கு 1000 பசுமாடு,
அந்த பசுமாடுகள் என்று சொல்லக்கூடியதே எங்கே வந்து தன்னுடைய முதலாளி பால் என்று சொல்லக்கூடியதை கறக்கிறாரோன்னு சொல்லிட்டு இந்த நடந்து வருகிற பொழுது கன்றுகள் போய் அதனுடைய இடத்துல அன்பால் 2 முட்டுமா. அப்படி முட்டிய உடனே முதலாளி பால் கறக்கிறாருன்னு நினச்சி அது என்ன பண்ணுமா, சாரியா பாலை ஊற்றிக்கிட்டே போகுமா எங்க வீடு வரைக்கும். அதனால் அந்த கோகுலத்தில் பாலும் தயிரும் வெண்ணையும் நெய்யும் ஆறா ஓடக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வந்து ஒரு பெண் சொல்றா, என்னன்னு, தாய்ப்பால் வாங்கலையோ தாய்ப்பால்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பண்ணி பாருங்க. அப்படி சொன்ன அடுத்த வினாடி பார்த்தாங்க, அப்போ அந்த தாய்ப்பால் வாங்கலன்னு தெருவில் எல்லாம் வந்துட்டான். வந்தவன் எல்லாம் கேட்குறா, இது என்னடியம்மா அதிசயம், கழுத்தில் தாலி இல்லை, காலில் மெட்டி இல்லை, இடுப்பில் குழந்தை இல்லை, இவளுக்கு எப்படி தாய்ப்பால்? அதுக்கு ஒரு கதை சொன்னான் அந்த பூதனை. என்ன சொன்னான், அது ஒன்றும் இல்லைம்மா, மொடா குடிகாரனுக்கு எங்கள் அப்பன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். எனக்கு 8 மாதத்தில் அழகான ஆண் குழந்தை. அந்த குழந்தைக்கு நான் பால் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது இந்த மொடா குடிகாரனாக இருக்கிற என் கணவர் வந்தார். அவர் சோறு போடுடின்னார். இருங்கோ பால் கொடுத்துட்டு வந்து சோறு போடுறேன்னு சொன்னேன். என்னை எட்டி இடுப்பில் ஒரு உதைத்தார். நீங்களும் வேணாம், நீங்கள் கட்டினதும் வேணாம், உங்களுக்கு பிறந்ததும் வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ என் மடியில் பால் கட்டி கொண்டிருக்கின்றது, ஜுரம் அடிக்குது, நாடி துடிக்கிறது, நரம்பு இடிக்கிறது. அதனால் நீங்கள் யாராவது உங்கள் பிள்ளைய கொடுத்தீங்கன்னா நான் பால் கொடுத்துட்டு போயிடுவேன். அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் சொன்னாங்க, அம்மா ஏற்கனவே எங்கள் பிள்ளைங்க எங்கள் பாலை குடிக்கிறதே மாட்டேன்னு சொல்லுதுங்க. அதோ பார் தங்க கலசம் வைத்த வீடு, அங்கே தான் 2 குழந்தை பிறந்திருக்கு. கருப்பாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு, வெள்ளை வெளேன்னு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த கருப்பாக பிறந்திருக்கிற குழந்தைகிட்ட போனீங்கன்னா உன் கதை முடிந்து விடும், உன் கதை முடிஞ்சிரும். நாங்கள் இங்கிருந்து அவள் போய் முன்ன பாடின பாட்டே பாடினா யசோதையும் அங்கே இருக்கக்கூடிய ரோகிணியும் இருவரும் வந்து 2 குழந்தைங்களை தூக்கிட்டு வந்தாங்க. இந்த பகவானை பிடுங்கி தானா வலுக்கட்டாயமாக அந்த குழந்தையை பிடுங்கி தன் மார்பகத்தில் பாலை கொடுத்தால் அந்த பூதனை. பகவான் பார்த்தார், எனக்கு அடி விஷம் கொடுக்குற அப்படின்னு நினச்சிட்டு பாலை உரிவது போல அவளுடைய உதிரத்தையும் சேர்ந்தே பகவான் உயிரையும் சேர்த்தே குடித்தார். அதை நினைவுபடுத்தும் விதமாக ஆண்டாள் பிராட்டியார் பாடியிருக்கா. என்னன்னு இங்க சொல்ற பாருங்க, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு. பகவானுக்கே விஷம் கொடுக்க வந்தவளுக்கு கூட பகவான் என்ன கொடுத்தாரா, முக்தியை கொடுத்தார். அந்த பூதனையனுடைய உயிர் அவ என்ன பண்ணிட்டா, பேய் உருவம் வந்துடுச்சு, அவளுடைய கோர ரூபம் வந்துட்டு. பகவான் வாயை வச்ச உடனே ரூபம் வந்து எது அந்த தேவதையாக இருந்த சொரூபம் பேய் உருவம் வந்துட்டுது. அவ என்ன பண்ணா, இங்கே கீழே நின்னா இந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் நம்மை அடித்தே கொன்னுடுவான்னு குழந்தையும் தூக்கிட்டு பறந்துட்டான். அப்படி பறந்து போனவ அந்த உயிரை குடித்து விட்டு ஒரு மலை மேலே போய் விழுந்துட்டான். அங்கே பகவான் அவள் மேனியில் சித்தெரும்பு விளையாடு போல விளையாடி கொண்டிருந்தார், அந்த மேனி முழுவதும். அதுக்கப்புறம் 7 ஏணி வச்சு ஏறினாங்களாம் கோகுலத்தில் இருக்கக்கூடிய நந்தகோபன் மற்றும் இருக்கக்கூடியவர்கள். அவள் உடம்பை வெட்டி 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 எரிச்சாங்க. அப்போ என்ன வாடை வந்ததான் தெரியுமா? பிண வாடை வரல, கஸ்தூரி வாசனை, கோரோஜன வாசனை, சந்தன வாசனை, ஜவ்வாது வாசனை வந்தது. தனக்கு திருமார்பகத்தில் விஷத்தை ஏற்றி கொண்டு அந்த விஷப்பாலை கொடுக்க வந்தவளுக்கு கூட பகவான் என்ன திருவருள் கொடுத்திருக்கிறார், கருணை பண்ணியிருக்கார். ஒரு உடம்பை எரிச்சா என்ன வாடை வரணும், பிண வாடை வரணும்ல. ஆனால் அவள் செய்த தவம், அவள் செய்த புண்ணியம், முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் பலனாக அந்த பகவானே அந்த உடம்பு முழுவதும் விளையாடி அப்படிப்பட்ட பேய் உருவத்தோடு இருந்த அரக்கிக்கு கருணை பண்ணியிருக்கிறார். நமக்கு பண்ண மாட்டாரா? அதைத்தான் இந்த பெண்கள் சொல்கிறாங்களா. என்ன சொல்கிறாங்களா? பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த. பார்க்கடல்ல பைய துயில்கின்ற பரமனடி பாடி இல்லையா? எதல் மேல? பாம்பின் படுக்கையல் மீது.
வெள்ள அரவம் எது? ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பனையில் படுத்து கொண்டிருக்கிறார் பகவான். அப்படி படுத்து கொண்டிருக்கக்கூடிய பகவானாக இருக்கக்கூடியவர் விஷம் இல்லாத பாம்பின் மீது படுத்து கொண்டிருக்கிறார். ஆதிசேஷனுடைய அந்த பாம்பு என்கின்றது நஞ்சு இல்லாத பாம்பு. அதன் மீது அவர் படுத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வெள்ள தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம். என்ன சொல்றாங்களா? நாராயணா நாராயணா ஓமரி ஸ்ரீகரி நரகரி முரகரி கிருஷ்ணரி அம்புஜாச்சரி அச்சுதா உச்சுதா பஞ்சாயுதா பாண்டவர் தூதா லட்சுமி சமேதா லீலா வினோதா கமலபாதா அநாத ரட்சகா, இப்படி எல்லாம் பகவானுடைய நாமம் சொல்றாங்களா? அப்படி நாமம் சொல்லக்கூடிய மெல்ல எழுந்து அரி என்ற யாரெல்லாம் எழுந்துகிறா? 33 தேவர்கள், முனிவர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாம் எழுந்து அந்த பகவானுடைய திருவடியில் நமக்கு இடம் கிடைக்காதா? சொர்க்கத்தில் இடம் கிடைக்காதா? எல்லாரும் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு என்ன நினைக்கிறோம்? சொர்க்கவாசல் வழியாக இறைவனை கண்டுவிட்டால், அந்த வழியாக சென்று விட்டால் நமக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்குதுன்னு. ஆனால் பண்ண பாவம்னு ஒன்று இருக்குல்ல, உடனே கிடைச்சிருமா? அதுக்குரிய தண்டனைன்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட பாவத்தை எல்லாம் போக்கி சொர்க்கம் என்று சொல்லக்கூடியதை தருவான் என்கின்ற ஒரு காரணத்திற்காக தானே யார் எல்லாம் வரா? முனிவர்கள் வராங்க, யோகிகளும் வராங்க. மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அப்பனா என்ன அர்த்தம்? உள்ளத்தில் இறைவனை வைத்து பாடி பரவசம் ஆகிறதுக்கு முனிவர்கள் வந்து விட்டார்கள், யோகிகள் வந்து விட்டார்கள். பெண்ணே, இன்னுமா உனக்கு கருணை இல்லை? நேற்றுக்கு என்ன வந்து எழுப்பவேன்னு சொன்னவ யாரு? ஒரு பக்கம் பறவை வந்துடுச்சு, ஒரு பக்கம் கோயிலில் சங்கு நாதம் கேட்டுடுச்சு, ஒரு பக்கம் பிள்ளை எழுந்திரா. இந்த பெண்கள், வெளியில் இருக்கிற பெண்கள் சீக்கிரமாக எழுந்து வா, பேய் முளை நஞ்சுண்டு. சகடாசுரன் என்று சொல்லக்கூடியவனுக்கு மோட்சத்தை கொடுத்தவன், தன்னை அழிக்க சக்கர ரூபமாக சக்கரத்தனுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு வந்த பொழுது 6 மாத குழந்தையாக இருக்கக்கூடிய பகவான் திருவடி ஒரு உதைத்த உடனே அவனும் முக்தி அடைந்தான். யார்? அந்த சகடாசுரன் என்று சொல்லக்கூடியவன் முக்தி அடைந்தான் அல்லவா? அசுரர்களுக்கே முக்தி கொடுத்த பெருமான் அடியார்களுக்கு தரமாட்டாரா? அவன் திருவடியில் இடம் கிடைக்காதா? அப்படிப்பட்ட திருவருளை பெறுவதற்கு உகந்த ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதத்தை விட்டால் வேறு மாதம் இல்லை. ஏன்? பகவான் கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று சொல்லி இருக்கிறார். சீக்கிரமாக எழுந்து வந்து அவன் திருநாமத்தை சொல்லி அவனை பாடி அவனுடைய திருவருளை பெறுவோமாக என்று இந்த 6வது பாடலை ஆண்டாள் பிராட்டியார் நிறைவு செய்கின்றார். 7வது பாடல் என்று சொல்லக்கூடியது நாளை இல்லை. நாளைக்கு ஒரு நாள் ஏகதின லட்சார்ச்சனை என்று சொல்லக்கூடியது ஆஞ்சநேய அனும ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற இருக்கின்ற காரணத்தினால் நாளைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி இல்லை. திங்கட்கிழமை அன்றைய தினத்தில் மீண்டும் 7 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடரும் என்பதை, திருப்பாவை திருவெம்பாவையினுடைய தொடர் சொற்பொழிவு தொடரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.